பாட்டு முதல்ல நவல்பாக்கம் சுவாமி எழுதுறதுன்னு கேட்க. அடுத்து டாக்டர் தட்சிணாமூர்த்தி ஸ்தபதிகளை உதவி பண்ணது வந்து ஆர்என்ஆர் ப்ரெஸ். அவர் மறக்க முடியாது, ரொம்ப அனுபவித்து ஒவ்வொன்றா போய் வெளியிட்டார். அதனால் அவரோட அடுத்து பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கா. அதனால் அதை வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்காக என்னுடைய மாமா கண்ணன் சுவாமி வந்து பிரார்த்திச்சுக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனிய நமஹ. நம் அரங்கராஜன் சுவாமி 1981 நம்பிள்ளை உரைத்திறன் என்ற தீசிஸை வேலுக்குடி வாகவன விஷய வரதாச்சார சுவாமி திருக்கரத்தால் கூடரகர் சன்னதியில் வெளியிட்டார். அது இன்றைக்கும் கண் முன்னால் நிற்கிறது. அந்த தீசிஸ் வெளிவந்த பிறகு அதை அடியுற்றி நம்பிள்ளை உரைத்திறன் போலவே அதில் கால் பதித்து நஞ்சியர் உரைத்திறன் என்ற ஒரு ஆராய்ச்சி நூலை எழுதி சிறப்பாக சென்னை பல்கலைக்கழகத்திலே பிஹெச்டி பட்டம் பெற்றவர் நமது முனைவர் ஸ்ரீமதி பூமா மங்கா. அவர் எழுத்து திறனும் பேச்சு திறனும் மிக்கவர். அவரே ஸ்ரீவஜனபூஷணம் என்ற ஒரு நூலை ஸ்ரீவைஷ்ணவ மணிகள் என்று மிக எளிமையாக எல்லோரும் குழந்தைகள் கூட படிக்கும்படியாக ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதே போல் துழாய் சுடி என்ற ஒரு நூலையும் வெளியிட்டிருக்கிறார். அதுபோல் அவருக்கு கிருப்பையினால் அரங்கராஜன் சுவாமியோட பொண்ணுன்னு சொல்லிட்டு ஜெயந்தியை நீ பேச்சு திரைக்கு வந்தாகணும், நீ எப்படி பேசாமல் இருப்பேன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி அவளை வந்து பேச சொல்லி திருப்பாவை மாநாடுகளையும் இப்போ நாச்சியார் திருவள்ளி மகாநாடுகளையும் அவளை பேச வச்சதே அந்த பெருமை அம்மாதாருக்குத்தான் சாரும். அவரை பேசுமாறு அரங்கராஜ சுவாமியுடைய உரைத்திறனை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால் தது அனுகுணமாக உரையாற்றாரு.
ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்லாம் வாழி ஏழ்பாறு மொய்ய அவர்களுரை தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஸ்ரீராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு. ஆச்சசக்ஷே அதசத்பாவம் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனகா அப்பிரமேய பரதாய குஹோ ககனகோச்சரகான்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. அரங்கராஜன் சுவாமியை பற்றி குஹோ ககனகோச்சரகா, அதாவது என்னென்னா குஹன்றவன் எவ்வளவு நீச்சமானவன், அவன் என்ன பண்ணான்னு கேட்டால் அப்புறமேய பரதனுக்கு லக்ஷ்மணனுடைய பெருமையை சொன்னான்னு அங்கே ஸ்லோகம் இருக்குது. அந்த மாதிரி அரங்கராஜன் சுவாமியை பற்றி நான் ரொம்ப சிறிய ஞானத்தள், அப்படிப்பட்டவள் ஏதோ பேசணும்னு சொன்னார். ஏன்னா நஞ்சியரை பற்றி அடியேன் இந்த மாதிரி ஒரு தீசிஸ் பண்ணேன். உண்மையாக நஞ்சியர் தீசிஸ் பண்ணதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் அரங்கராஜன் சுவாமி தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அதை பண்ணும்படி பண்ணினது அடியனுடைய பர்த்தா, அதுலேயும் ஒன்றும் சந்தேகம் இல்லை, அது அவரே சொல்லிட்டார். உண்மையாக எம்ஏ வைஷ்ணவிசம் படித்த உடனே பிஹெச்டி பண்ணணும்னு அபிப்பிராயம் இல்லை. பட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆளே இல்லை. அதனால் முதல்ல பிஹெச்டி பட்டம் வாங்கிறதுக்கு எம்பெருமான் என்னை நியமிச்சான்னு நினைக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு அந்த வைஷ்ணவிசம் டிபார்ட்மெண்ட்டில் முதல்ல பிஹெச்டி பட்டம் வாங்கினது அடியேன் தான். இப்போது சுவாமியை பற்றி சொல்கிறது, சுவாமியை பற்றி எல்லாருக்கும் நிறையா தெரியும். நான் தான் எழுதின்னு வந்தேன் நிறையா. பட்டு அவளாக ரொம்ப அவகாசம் குறைச்சதாக இருக்குதுன்னு சொன்னார். அவருக்கு கலையிறங்கு மொழியாளர்னு டிபி அன்னகராஜா சுவாமியினாலேயே பட்டம் பெற்றவரை பற்றி நாம் என்ன பேச முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. சுவாமி புகழ்ந்த பின்பு நாம் எல்லாம் பேசுறது வெறும் வியர்த்தம் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனாலும் அடியன் நஞ்சியரை பற்றி பண்ணியிருக்கிறதுனால அந்த நஞ்சியர் வரத்துக்கு காரணமானவர் அரங்கராஜன் சுவாமி தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதாவது நஞ்சியர் யாருன்னா நம்பிள்ளையை வளர்த்த இல்லத்தாய், அவர் தான் நிச்சயமாக வளர்த்தான்றது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா நஞ்சியரிட பாடம் கேட்டு வரும் காலத்திலேயே இந்த நம்பிள்ளையினுடைய அந்த அறிவுத்திறனை அந்த நஞ்சியர் கண்டிப்பாக கண்டிருப்பார். அவர் என்ன பண்ணுவார், சாதாரணமாக ஒரு ஆச்சாரியன் சிஷ்யன்னு வரும் பொழுது ஒரு ஆச்சாரியனை பார்த்து பல கேள்விகள் கேட்கணும். பல கேள்விகள்னா அவருடைய கேரக்டர் பற்றியோ அதெல்லாம் கேட்கக்கூடாது. சந்தேகம் பாடங்களில் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக கேட்கணும். அந்த மாதிரி கேட்குற பொழுது என்னாச்சுன்னா நஞ்சியர்கிட்ட பாடம் கேட்ட பொழுது நம்பிள்ளை நிறையா வினாக்களை தான் எழுப்பினார். அப்படி வினாக்கள் எழுப்பினது என்னன்னு கேட்டால் சில தத்துவங்களை பற்றினது, சில ஆழ்வார்களுடைய கருத்துக்களை பற்றினது, இப்படி பலவிதமான கருத்துக்களை கொண்டு நஞ்சியர் இடத்துல நம்பிள்ளை நிறையா வினாக்களை எல்லாம் எழுப்பினார். அப்படி எழுப்பின போது ஒரே ஒரு உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். இது ஆடி மாதமாக இருக்கிறதுனால ஆண்டாளுடைய பாசுரத்திலேருந்தே எடுத்து சொல்கிறேன். ஆண்டாளுடைய பாசுரத்தை நஞ்சியர் விளக்கி கொண்டிருந்தார். மென்னடை என்புருகி இனமேல் நெடுங்கண்கள் இமைபுறந்தா பல நாளும் துன்பக் கடற்புக்கு வைகுந்தன் என்பதோ தோணி பெறாதொழுகின்றேன்னு ஆண்டாளுடைய பாசுரம். அதில் என்ன சொல்கிறான் ஆண்டாள்னா, இந்த மாதிரி அந்த வைகுந்தன் என்பதோர், அந்த வைகுந்தத்தில் இருக்கானே அந்த எம்பெருமானை என்னாலே காண முடியவில்லை என்று அந்த பாசுரத்துடைய அர்த்தமாக விளக்கப்படுகிறது. அதற்கு அடுத்த பாசுரம், மென்னடை எண்ணம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உரைவாந்தன் ஒன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொறுகையில் கண்ணின துஞ்சான்னு அடுத்த பாசுரம். உடனே இந்த ரெண்டு பாசுரத்தையும் கேட்ட நம்பிள்ளை தன்னுடைய ஆச்சாரியன்ட்ட என்ன கேட்கிறாருன்னா, இந்த மாதிரி முதல் பாசுரத்தில் வைகுந்தன் என்பதோ தோணி பெறாதொழுகின்றேன்னு சொன்னார். அது வாஸ்துவம். ஏன்னா எம்பெருமானே அப்படி நாம வைகுந்தத்தை போய் சேவிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டாள் சொன்னது ரொம்ப பொருத்தமானது தான். ஆனால் அடுத்த பாசுரத்தில் மென்னடை எண்ணம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூரரை வாழ்ந்தன்னு ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வளர்ந்தவளாச்சே, அவள் எம்பெருமானை போய் சேவிக்கலேன்னு சொல்றாளே, இது எப்படி பொருந்தும் அப்படின்னு நஞ்சியரிடத்திலே நம்பிள்ளை கேள்வி கேட்டார். அதுக்கு பொருத்தமாக நம்பிள்ளை என்ன பதில் சொன்னார்னா, அதாவது என்னன்னா, ஆண்டாள் நம்மை போல் அல்லது. ஏன்னா ஆண்டாளை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கடைசியில் பெரியாழ்வார் அவளை திருவரங்கத்திலே அழைத்து கொண்டு சென்ற பொழுது, பல்லக்கிலே அழைத்து கொண்டு சென்ற பொழுது அவள் எம்பெருமான் திருவடிகளிலே போய் சேர்ந்து விட்டாள். அப்போ எம்பெருமானை அழிச்சிட்டு போகிற வரைக்கும் கூட அவளால் பொறுத்துக்க முடியல, எம்பெருமானோடு கலந்து விட்டாள். அதனால என்ன ஆச்சுன்னா, ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் ஒரு நாளால் போய் சேவிச்சாளா அப்படின்னா சேவிக்கலை. ஏன்னா பெரியாழ்வார் அவளுடைய தன்மையை அறிந்து அவளை ஒரு நாளும் கோவிலுக்கு அழைத்து கொண்டு சென்றதில்லை என்பதை நம்பிள்ளை அங்கே விளக்கிறார். எதுக்கு இந்த ஐதிஹ்யம் சொன்னேன்னா, ஒரு ஆச்சாரிய நிலத்தில் இப்படி கேள்விகள் கேட்டு அறிவை வளர்த்து கொண்டவர்
நம்பிள்ளைன்றது ரொம்ப நல்லா தெரியுது. சாதாரணமாக ஆச்சாரியன்ட்ட கேள்வி கேட்டால் மாத்திரம் போருமா? அந்த ஆச்சாரியன் புகழும்படியாக நாம் இருக்கணும். அதாவது ஆச்சாரியன் சிஷ்யனை அடியல் நம் பையலன்னார் அம்மவோ கொடியவாரே, அடியல் நம் பையன், இவன் நம்முடைய சிஷ்யன் என்று ஆச்சாரியன் புகழிடும். அந்த மாதிரி என்னன்னா நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான் ஒரே ஒரு ரொம்ப 10 நிமிஷம் தான் கொடுத்துருக்கேன். அதனால 2-3 மாத்திரம் சொல்லிட்டு விட்டுடுறேன். அதில் என்னன்னா அரக்கர் ஆட அழைப்பார் இல்லை அந்த பெரிய திருமொழியில் ஒரு பாசுரம். அந்த பாசுரத்தில் அரக்கர் ஆட அழைப்பார் இல்லை பொங்கத்தம் பொங்கோன்னு ஆழ்வாருடைய பாசுரம். இந்த பாசுரத்தில் இந்த அரக்கர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக பாடும்படியாக எப்பவுமே திருமங்கை ஆழ்வார் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பார். அப்படி பாடும்பொழுது அரக்கர் ஆட அழைப்பார் இல்லைன்ற இடத்துல நஞ்சீரை என்ன பதில் சொன்னார்னா, அது விளக்கி கொண்டிருந்த பொழுது என்ன சொன்னார், என்னுடைய ஆச்சாரியரான பட்டர் இதுக்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்காருன்னா, அரக்கர் ஆட அழைப்பார் இல்லைன்னு ஆடு போல கூவுவார் இல்லை, அதனால ஆடு போல கத்துவார் இல்லைன்னு அங்கே நஞ்சியர் அடியனுடைய ஆச்சாரியனான பட்டர் அருளி செய்தார்னு அதை எடுத்து சொன்னார். அப்போ இதை கேட்ட நம்பிள்ளை என்ன பண்ணாரா, இதை இப்படி அது கூட ரொம்ப விளக்கமாக என்ன சொல்கிறான்னா, ஒரு ஆடு இருந்துதான், அது நொண்டி ஆடா, அது ஒரு சிங்கம் எதிர வந்துடுத்தான், வந்த உடனே அதுக்கு கொலை நடுங்கிறது உள்ளுக்குள்ளே. ஆனால் அதை பார்த்து என்ன பண்ணித்தான், நான் 99 சிங்கத்தை நான் சாப்பிட்டுட்டேன், நீ தான் 100வது சிங்கம், உன்னை சாப்பிடணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் தைரியமாக பேசிட்டு நாங்கள் அந்த கதையெல்லாம் போடுது. அது எதுக்குன்னா, அப்போ ஆடு போல கூவார் இல்லைன்னு அங்கே நஞ்சியர் அருளை செய்தாராம். உடனே நம்பிள்ள என்ன பண்ணினாராம், இது சாதாரணமாக ஒரு ஆச்சாரியன் ஏதாவது ஒரு அர்த்தம் சொன்னால் அதுக்கு நமக்கு ஒரு அர்த்தம் தோன்றிட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, இப்படி வச்சுக்கலாமா, நீ சொன்னது தப்பு, இப்படி வச்சுக்கலாமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. அடியனுக்கு ஒரு அர்த்தம் தோன்றுது, இப்படி வச்சுக்கலாமான்னு அப்படி கேட்கணும். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார், நம்பிள்ளை அந்த நஞ்சியரை பார்த்து என்ன சொன்னாரா, ஆடுனதுக்கு இப்படி ஒரு கடைச்சார் அப்படிலாம் சொல்ல வேண்டாமே, ஆடுனதுக்கு வெற்றின்னு ஒரு அர்த்தம் உண்டு, ஆகையினால இந்த அரக்கர்களிலே வெற்றி என்று கூறுவார் யாரும் இல்லை, எல்லோரும் தோற்றோம் தான் சொன்னாலே தவிர அப்படி வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்டாராம். உடனே நஞ்சியரை அப்படியே நம்பிள்ளைய வாரி அடைத்து கொண்டாராம். என்னன்னா, சாதாரணமா நம்முடைய ஆச்சாரியராக இருக்கிறவன் நம்முடைய சிஷ்யன் ரொம்ப ஆச்சாரியனை காட்டிலும் சிஷ்யன் ரொம்ப ஞானம் மிகுந்திருந்தால் என்ன பண்ணணும்னா, அவனை அரவணைத்து அவனை மேலும் மேலும் கொண்டாடணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் எம்பெருமானார் விஷயத்தில் அந்த மாதிரி நடக்கலைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை இந்த 3 பேருடைய இந்த மும்மூர்த்திகள்னு சொல்லணும். நமக்கு மும்மூர்த்திகள் யார் என்ன, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மும்மூர்த்திகள் பட்டர், அதுக்கு மேலே நஞ்சியர், நம்பிள்ளை. இப்போ 3 பேரும் எப்படிப்பட்டவர்கள்னு கேட்டால், அதாவது ஒருவரை வீஞ்சினவர்களாக, அறிவிலே வீஞ்சினவர்களாக இருக்கக்கூடியவர்களான இப்படிப்பட்டவர்கள். அப்போ ஒரு சிஷ்யனானவன் என்ன பண்ணணும்னா, அந்த ஆச்சாரியனானவன் என்ன பண்ணணும்னா, அந்த சிஷ்யனை கொண்டாடணும். அப்போ இந்த மாதிரி என்னன்னா, நம்பிள்ளையை கொண்டாடினா அப்படி இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சுவாமி எடுத்து எழுதியிருக்கார். இதில் முக்கியமான ஒரு விஷயம் அதை சொல்லணும்னா, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சுவாமி அடியனுடைய பக்தா சொன்ன மாதிரி. அப்போ நான் 1995 நான் PhD பட்டம் பெற்றேன். அப்போ இவருடைய புஸ்தகத்தை தான் நான் ஒரு முன்னோடியாக வச்சுட்டு தான் அவர் என்னென்ன டாபிக் எழுதிக்கிறோ அதே டாபிக்கு அப்படியே ஈயடிச்சா காப்பின்னு வாழ அந்த மாதிரி முக்கால்வாசி அப்படி தான் பார்த்து சிலதெல்லாம் நஞ்சியருடைய வியாக்கியானங்கள்ல இருந்து அதெல்லாம் எடுத்து எழுதினோம். அதெல்லாம் வேறு எழுதினது வாஸ்து அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டால், அந்த ஒரு விஷயமும் எழுதுன்னு போனால் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா. இப்போது என்னை பேச சொல்லிட்டாலேன்னு பயத்தில் காரணம் படித்து முடிச்சுட்டேன். ஆனால் இப்போ 10 நிமிஷம் தான் கொடுக்க போகிறேன், அது வேறு விஷயம். பட் ஆனாலும் என்ன தான் இருக்கல. அதில் சுவாமி ஒரு இடத்துல என்ன எழுதியிருக்காருன்னா, அதாவது ஆச்சாரியர் அந்த காலத்தில் இந்த தமிழர்கள் இருக்காளோ, ஆச்சாரியர்களின் விரிவுரைகளை கேட்ட தமிழ் புலவர்கள் அவ்வப்போது தம்முடைய புலமைக்கு எட்டிய பொருளாட்சியையும் உரைத்து வந்தனர். அந்த காலத்துலேயும் என்னன்னா, அந்த தமிழர்களெல்லாம் அந்த காலக்ஷேப கோஷ்டியில் உட்காந்துருப்பான். அப்பா என்ன பண்ணுவான்னா, அப்பாளுக்கு தோன்றிய அர்த்தங்களெல்லாம் அவள் பாட்டு சொல்லிட்டு இருந்தாலாம். ஆனால் ஈட்டில் 11 இடங்களில் தமிழுடைய பொருளாட்சிகள் காணப்படுகின்றன. 11 இடங்களில் மாலை தமிழர் இசைக்காரன் ஆழ்வாரே அருளி செய்திருக்கிறார். ஆனால் 11 இடங்களில் இந்த தமிழர்கள் அவர்களுடைய புலமையை காட்டும்படியாக அவர்கள் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆச்சாரியர்கள் தமிழன் என்று இகழ்ச்சியாக கூறுவதாக சிலர் கூறுகின்றனர். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் தமிழர்கள் தானே அப்படின்னு இகழ்ச்சியாக பேசினான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. அது வாஸ்தவம் அல்ல, அது உண்மை அல்ல என்பதை சுவாமி ஆராய்ச்சி பண்ணி
எவ்வளவு அழகா எழுதியிருக்க தெரியுமா? அதாவது ஆனால் அது அப்படி அல்ல என்பதை தமிழன் என்று திருவள்ளுவரையும், அது தமிழன்றது என்னன்னா ஒரு இடத்துல திருவள்ளுவரை குறிக்கிறது, ஒரு இடத்துல யாரை குறிக்கிறதுன்னா களவியல் உரைக்காரரான நம்பிள்ளை. இந்த களவியல் உரைக்காரர் அவரை குறிப்பதாக சுவாமி அதை எடுத்து அந்த நம்பிள்ளை எடுத்து சொல்லியிருக்காரு, சுவாமி எடுத்து எழுதியிருக்கார். இது என்ன ஒரு விஷயம்னா, இது தமிழன்றது ஒரு ஜாதியை குறிக்கும்படியான ஒரு சொல்லா அப்படின்னு கேட்டுட்டு அங்கே என்ன சொல்றேன்னா, மேலும் தமிழர் என்ற போது ஜாதி கருதப்படவில்லை என்றும் அந்தணர் குலத்தில் பிறந்த ஆச்சாரியர் ஒருவர் தமிழர் என்று காட்டப்படுகிறார் என்றும் கூறியுள்ளார். வெறுமை இல்லை தமிழர் ஜாதியை குறிக்கல, ஆனால் ஒரு அந்தணரையும் குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டா அது எந்த இடத்துல இருக்கு, எப்படி அது பொருத்தமாக இருக்கு, அதெல்லாம் எடுத்து காட்டணும் மூலியம். அந்த மாதிரி எடுத்து என்ன சொல்றாருன்னா, ஒரு பாலை தமிழர் இசைக்கார பத்தர் பரவும் 1000 அந்த பாசுரத்தில் புறத்தாழ்வானுடைய அபிப்பிராயமாக பாலை தமிழருக்கு ஸ்ரீ பராங்குச நம்பி என்ற ஆச்சாரியரை காட்டுகிறார். அப்போ என்னன்னா அந்த இடத்துல அந்தணர்ன்றது ஒரு தமிழன்றது ஒரு அந்தணனையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக சொல்லி வைணவர்களை தமிழர்கள் என்பவர்களை அதாவது அப்படி இகழ்ச்சியாக கூறுவதில்லை என்னும் எடுத்து இப்படி பல விதமான விஷயங்கள். அப்புறம் என்னன்னா எத்தனை அரசர்கள் எல்லாம் இந்த நம்பிள்ளை காலத்தில் நம்பிள்ளை காலத்தில் இருந்திருக்கா, அவளுடைய வரலாறு என்ன, இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உண்மையா நஞ்சியர் தான் ஆச்சாரியர். ஏன்னா நம்பிள்ளையுடைய ஆச்சாரியர் யாருன்னா நஞ்சியர் தான். ஆனால் என்னுடைய தீசிஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, நம்பிள்ளை வந்தப்புறம் தான் நஞ்சியர் வந்தார். ஏன்னா நம்பிள்ளை 1981 சுவாமி பட்டம் பெற்றார்னு இப்போ சொன்னான். ஆனால் என்னோடது எப்போ வந்ததுன்னு கேட்டால் 1995 நான் பேச்சு பட்டம் ஆகினேன். அப்போ என்ன தெரியுதுன்னா, நஞ்சியர் ஆச்சாரியரா நம்பிள்ளை ஆச்சாரியரான்னு கேட்டால் உண்மையா நஞ்சியர் தான் நம்பிள்ளைக்கு ஆச்சாரியன். ஆனால் இந்த தீசிஸை பொறுத்த வரைக்கும் நம்பிள்ளை தான் நஞ்சியருக்கு ஆச்சாரியராக இருந்திருக்கிறார். ஏன்னா நம்பிள்ளையில் இருக்கிற விஷயங்கள் எவ்வளவோ விஷயங்கள், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நிறைய எழுதின்னு வந்தேன், ஆக்சுவலாக நிறைய எழுதின்னு வந்தேன். ஆனால் 10 நிமிஷம் தான். இப்போ சுவாமி பற்றி சொல்லணும்னா 1987 அடியேன் MA வைஷ்ணவம் படித்த போது அவர்கிட்ட தான் நிறையா பாடம். இன்றைக்கும் நீங்கள் போய் பாருங்க, சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் இது அந்த ஒரு இது போட்டிருக்கா, யூடியூப்பில் இருக்கும். அதில் சுவாமி உபன்யாசம் கிளாஸ் எடுத்துருக்கேன். என்ன அழகாக கிளாஸ் எடுத்துருக்கேன். அவரோட பேச்சு கேட்கச்சவே ஆனந்தமாக இருக்கும். அப்படியே இனிமை. சுவாமி முதல்ல அடியோட கர்த்தா சொன்னார் இனிமைன்னு. அவரோட பேச்சிலேயே அந்த இனிமை தெரியும். பேசச்சவே அந்த அந்த வார்த்தைகளெல்லாம் அப்படியே மெதுவாக பேசுவார், அப்படியே இனிமையாக பேசுவார். அப்படியே ஒருத்தர் ஊனப்படுத்தும்படியோ அந்த மாதிரிலாம் சுவாமி பேசி நாங்கள்லாம் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ ஒரு இந்த சுவாமி பற்றி பேசுறதுக்கு அது எனக்கு கொடுத்து வச்சுக்கணும். தலையல்லால் கைமாறினேனேன்னு சொல்லிக்கொண்டு ஏதாவது குத்தம் குறையாக பேசியிருந்தால் அது என்னை க்ஷமித்தருள வேண்டுமா கேட்டது. அடுத்ததாக புத்தூர் சுவாமியுடைய பேத்தி. புத்தூர் சுவாமிக்கும் அரங்கராஜ சுவாமிக்கு உண்டான உறவு அளவு கடந்தது. புத்தூர் சுவாமியுடைய பேத்தி சொற்பணி எழுத்துப்பணி 2 செஞ்சு வருகிறார். ஆன்மீக செல்வர்கள் பலவும் நிகழ்த்தி வருகிறார்கள். அதாவது மாணிக்க மாலை என்ற நூலையை கிரந்தத்தை எழுதி பதிப்பித்திருக்கிறார்கள். ரொம்ப வெகு நேர்த்தியானது. இன்று வரை பல உபன்யாசங்கள் பண்ணியிருந்தார். அன்னாரை சுவாமியுடைய பணிகளை பற்றி பேச அழைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் பரவரமுனையே நமஹ. ஞானவிருத்தரும் வயோவிருத்தரும் பரம ஸ்ரீ வைஷ்ணவரும் தமிழ் முனைவருமான கலையிழங்கு மொழியாளர், மதுரை பேராசிரியர் முனைவர் ஸ்ரீ டாக்டர் அரங்கராஜன் சுவாமி அவர்களுடைய நவதி அப்தபூர்த்தி விழா இன்று. உயர்ந்த இந்த சுபதினத்தில் பொருளல்லதென்னை பொருளாக்கி அடியேனை ஓரிரு வார்த்தைகள் பேசும்படியாக நியமித்த மதுரை சுவாமி அவர்களுடைய திருவடிவாரங்களுக்கு முதற்கண் அடியேனுடைய அஞ்சலியை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அடியேன் விஷயத்தில் மிகுந்த அபிமானமுடைய மதுரை சுவாமி அவர்களுடைய குடும்பத்தாருக்கு இந்த வாய்ப்பை நல்கியதற்கு மனப்பூர்வமான நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறேன்.
மரியாதைக்குரிய என் பேராசிரியர் டாக்டர் ஷிவுவே எம்ஏ வெங்கடகிருஷ்ணன் சுவாமி அவர்களுக்கு பிரணாமங்களை செய்து கொண்டு மற்றுமுள்ள மகனியர் அனைவருக்கும் வணக்கங்களை செய்து கொண்டு இன்று அடியேன் பேச எடுத்துக்கொண்டுள்ள விஷயம் புத்தூர் சுவாமியின் வைணவ பணிகளில் மதுரை சுவாமி அவர்களின் பங்களிப்பு. புத்தூர் வக்கீல் சுதர்சனர் ஷிவுவே எஸ் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் அவர்களை ஸ்ரீ வைஷ்ணவ உலகம் நன்கு அறியும், அறிமுகம் தேவையில்லை. ஸ்ரீ வைஷ்ணவ உலகிற்கும் தமிழ் சமூகத்திற்கும் ஆஸ்திக சமூகத்திற்கும் ஏராளமான நூற்கொடைகளை வழங்கிய மகா உபகாரகர் புத்தூர் சுவாமி. இவருடைய ஸ்ரீ வைஷ்ணவ பணிகளில், புத்தூர் சுவாமியினுடைய ஸ்ரீ வைஷ்ணவ கைங்கரியங்களில் மகனியர் பலர் உறுதுணையாக இருந்துள்ளனர் என்ற போதிலும் நம்முடைய மதுரை சுவாமி அவர்களின் பங்களிப்பு அதில் மிகவும் முக்கியமானது. புத்தூர் சுவாமி தன்னுடைய ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம் பத்திரிகையில் விஷ்ணு சித்த விஜயம் என்கிற ஒரு மகா கிரந்தத்தை தொடராக எழுதி வந்தார். இந்த கிரந்தம் அவருடைய திருத்தகப்பனார் ஆரம்பித்தது. புத்தூர் சுவாமி ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்களை கொண்டும் மேலும் வடமொழி தென்மொழி நூல்களை கொண்டும் வைதீக கிரந்தங்களை கொண்டும் விஷ்ணு பரத்துவ ஸ்தாபனம் பண்ண வேண்டும், திருமாலே பரம்பொருள் என்று நிலைநாட்ட வேண்டும் என்னும்படியாக ஆரம்பித்த ஒரு கிரந்தம் விஷ்ணு சித்த விஜயம். இந்த விஷ்ணு சித்த விஜயத்தின் 2வது அத்தியாயம் ஸ்ரீராமாயண நிர்ணயம் என்பது. இதன் முதல் பாகத்தை காஷி ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி, சுருக்கமாக காஷி ஸ்ரீ சுவாமி என்று அறியப்படுபவர், அவர்தான் இயற்றினார். இந்த காஷி ஸ்ரீ சுவாமி பகுபாஷா பண்டிதராக இருந்தார். நல்ல சிறந்த மொழிபெயர்ப்பாளராகவும் எழுத்தாளராகவும் திகழ்ந்தார். ஆனாலும் வயது முதிர்ந்த காரணத்தினால் அவர் ஸ்ரீராமாயண நிர்ணயத்தில் ஆரண்ய காண்டம் வரையிலும் தான் அவரால் எழுத முடிந்தது. விஷ்ணு சித்த விஜயத்தில் ஸ்ரீராமாயண நிர்ணயத்தில் ஆரண்ய காண்டம் வரையிலும் முதல் பாகத்தை எழுதி பூர்த்தி பண்ணினார் காஷி ஸ்ரீ சுவாமி. ஸ்ரீராமாயண நிர்ணயத்தினுடைய 2ஆம் பாகத்தை நம்முடைய மதுரை சுவாமி அவர்கள் கிஷ்கிந்தா காண்டம் தொடங்கி பூர்த்தியாக எழுதி நிறைவு செய்தார். இந்த பாகத்தில் மதுரை சுவாமி அவர்களுடைய எழுத்து நடை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒவ்வொரு பகுதிக்கும் ரொம்ப அழகான தமிழில் ஒரு தலைப்பு கொடுத்துருப்பார். ஒரு கட்டத்துக்கும் ஒரு தலைப்பு, நல்ல தமிழ் நடையில் அந்த தலைப்பு இருக்கும். இடையிடையே ஆச்சாரியர்களுடைய வார்த்தைகள், வியாக்கியானங்கள், ஐதிஹ்யங்கள் இவற்றையெல்லாம் சேர்த்து சுவைப்பட அந்த கிரந்தத்தை சுவாமி அவர்கள் பண்ணியிருப்பார். ராமாயணம் காட்டக்கூடிய வைஷ்ணவ தர்மம் அதை விளக்கும் இடத்தில் பூர்வர்களுடைய சிஷ்டாச்சாரங்களை உதாகரித்து எழுதியிருப்பார் சுவாமி அவர்கள். உதாரணத்துக்கு, சந்நியாசி வேஷம் தரித்த ஹனுமன் ராமலக்ஷ்மணர்களை தண்டனிடலாமா அப்படின்னு ஒரு விசாரம் பண்ணிப்பார். அதற்கு ஏராளமான பிரமாணங்களை கொண்டு வந்து கொடுப்பார். வெறுமனே நாம் இன்னைக்கு நமஸ்காரம்னு எடுத்துட்டு இதை ஒரு உபன்யாசமாக பண்ணிடலாம், அவ்வளவு விஷயங்களை கொட்டியிருப்பார். அதில் சன்னியாசியான துர்வாசர் அம்பரீஷனை வணங்கினார் அப்படின்னு எடுப்பார். அதுக்குள்ளேயே ஒரு கிளை விசாரம் கொண்டு போயிருக்கார். துர்வாசர் சன்னியாசியா, சாக்ஷாத்து துர்வாசா பகவான் அபூத்து என்று பாகவதம் நவமஸ்கந்தத்தில் நமக்கு பிரமாணம் இருக்கு. அதனால துர்வாசரை பகவான்னு அழைத்திருப்பதை பார்க்கும்போது துர்வாசர் சன்னியாசி என்று அறியத்தகும் என்று இப்படிப்பட்ட வியாக்கியானங்கள், அர்த்த விசேஷங்களை எல்லாம் நடுவில் பூன் கட்டி அந்த நூலை எழுதியிருப்பார். மேலும் யதிராஜரான எம்பெருமானார் கிரகஸ்தர்களான தம்முடைய ஆச்சாரியர்கள் ஐவரையும் நமஸ்காரம் பண்ணினார். மாரநேர் நம்பி, திருக்கச்சி நம்பி போன்ற பாகவதோத்தமர்களை நமஸ்காரம் பண்ணினார். நஞ்சியர் தன் ஆச்சாரியர் கிரகஸ்தரான பட்டரை நமஸ்காரம் பண்ணினார். பின்பழகராம் பெருமாள்ஜியர் கிரகஸ்தரான தன் ஆச்சாரியர் நம்பிள்ளையை வணங்கினார். இதையெல்லாம் கொண்டு பார்க்கும்போது சன்னியாசி வேஷத்தில் வந்த ஹனுமார் ராமலக்ஷ்மணர்களை தண்டனிட்டது தகும் அப்படின்னு கொண்டு வந்து முடிச்சிருப்பார். இவ்வளவு ஒரு சின்ன விஷயம். அனுமார் ராமலக்ஷ்மணால சேவிக்கலாமா, அவ்வளோதான், சேவிக்கலாம்னு சொல்லிட்டு போகலாம். அந்த இடத்துல ஸ்ரீராமாயணம் நுட்பமான தர்ம நுட்பத்தை காட்டுறது, வைஷ்ணவ தர்மத்தை காட்டுறதுன்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போகலாம். ஆனால் இவ்வளவு மெனக்கெட்டு கொண்டு வந்து இவ்வளவு விஷயங்களையும் லோட் பண்ணியிருப்பார் அப்படியே. அதுபோல் ஒரு சுவாமியினுடைய அந்த எழுத்து நட கிரந்தங்களை வாசிக்கும் போது தனியாக நம்ம லைப்ரரிக்குன்னு போக வேண்டாம், ஒரு நூலகத்துக்கு போக வேண்டாம். சுவாமியினுடைய கிரந்தங்களை வாசித்தாலே நூலகத்துக்குள்ளே புகுந்து புறப்பட்ட ஒரு உணர்வு கிடைக்கும். அதே போல் வாலிபத கட்டத்தில் சில ஆய்வுகளை சுவாமி செய்திருப்பார். தாரையினுடைய வார்த்தைகளையும் ஆழ்வார் திருவாக்குகளையும் ஒப்பிட்டு அந்த இடத்துல ஒரு அனலைஸ் பண்ணியிருப்பார் சுவாமி. இந்த ஸ்ரீராமாயண நிர்ணயம் 2வது பாகத்தில்
அடுத்தபடியாக பின்பழகராம் பெருமாள் ஜீயர் தொகுத்தருளியது வார்த்தா மாலை, புத்தூர் சுவாமியினுடைய பதிப்பு இன்னைக்கு கிடைக்கிறது. அதில் எடுக்கப்பட்ட பூர்வர்களுடைய திருநாமங்கள், அதனை அகர வரிசைப்படி அட்டவணைப்படுத்தி இருப்பார் மதுரை சுவாமி அவர்கள். அந்த அடைவில் ஒருவருடைய திருநாமம் மட்டும் நம்பி அப்படின்னு இடம்பெறும். பூர்த்தியா இல்லாம வெறுமன நம்பின்னு மட்டும் வரும். ஆனா அப்படியே அதை கடந்து போயிடாம சுவாமி அங்க கூட என்ன ஒரு ஸ்ரத்தையை காட்டியிருப்பார்னா, இது வெறும் நம்பியா இருக்க வாய்ப்பில்லை, நம்பி ஸ்ரீ கோவர்தனதாசர்னு இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய ஊகத்தை காரண காரியங்களோடு வெளிப்படுத்தி இருப்பார். வெறுமனே அதை கெஸ்வர்க்கா சொல்லிட்டு போயிடாம அதற்கு என்ன ஹேத்துங்கிறத சொல்லிட்டு விளக்கிண்டு ஒரு ஃபுட் நோட்ல கூட அவ்வளவு விஷயங்களை ஸ்ரத்தையோட காட்டியிருப்பார் அவர். பிள்ளை லோகாச்சாரியார் அருளிய அஷ்டாதச ரகசியம், அதுவும் இன்று புத்தூர் சுவாமி பதிப்பு கிடைக்கிறது. அந்த அஷ்டாதச ரகசியத்துல அதில் உள்ள ஐதிஹ்யங்களில் வரக்கூடிய ஆச்சாரியர்களின் பெயர் அகராதி, அதையெல்லாம் தொகுத்து அட்டவணைப்படுத்தி அந்த அடைவை அழகா தொகுத்து கொடுத்திருப்பார் சுவாமி. புத்தூர் சுவாமியினுடைய சோலைமலை வழக்கு ரொம்ப பிரசித்தம். இந்த சோலைமலை வழக்குல விஷ்ணு பர்வதானாம் அதிபதிகின்னு அன்னைக்கு அப்படி போராடி இவர்கள்லாம் மீட்டார்கள். அந்த சோலைமலை வழக்குல அவருக்கு மிகவும் உற்ற துணையாக இருந்தவர் மதுரை சுவாமி அவர்கள். மேலும் அழகர் மலை அழகருக்கே அப்படின்னு கிளம்பின அந்த சீரியர் படை அப்படின்னு ஒரு கோஷ்டி அது உருவானது. அந்த சந்தர்ப்பத்துல மதுரை சுவாமி அவர்கள் சங்க தமிழ் நூல்களில் இருந்து திருமாலிருஞ்சோலை பிரமாணங்களாக தொகுத்து குறிப்பெடுத்து கொடுத்து புத்தூர் சுவாமிக்கு அந்த வழக்கில் வெற்றி பெற ரொம்பவும் உறுதுணையாக இருந்தார். மதுரை உபய வேதாந்த பிரகடன சபை பிரசிடென்ட் திரு வி ஸ்ரீதரன் அவர்களும் இதுல ரொம்ப ஸ்மரணீயமான ஒருவர். இப்படியெல்லாம் புத்தூர் சுவாமியினுடைய அந்த சோலைமலை வழக்கு வெற்றியடைய முக்கியமானவர்களில் நம்முடைய மதுரை சுவாமி அவர்களும் ஒருவர். சுதர்சனர் மணிவிழா மலர் அப்படின்னு வெளியிட்டார் புத்தூர் சுவாமி. அதுல மதுரை சுவாமி அவர்கள் நம்பிள்ளை நல்கும் அருளி செயல் கவிதை கோட்பாடுகள் அப்படிங்கிற தலைப்பில் 5 பக்கங்களுக்கு அருமையா ஒரு கட்டுரை வரைந்திருக்கார். அவசியம் அது இந்த இதுல இடம்பெற்றிருந்தா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அருமையான கட்டுரை அது. சுதர்சனர் சப்ததி பூர்த்தி மலரில் கம்பனை காத்தருளிய குணவாளர் அப்படிங்கிற தலைப்பில் ஆச்சரியமா ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். 2004 கார்த்திகை சுவாதியில் நடைபெற்ற புத்தூர் சுவாமியினுடைய சதாபிஷேகம், அந்த வைபவத்தில் சுதர்சனரின் கம்பராமாயண விளக்க நூல்கள் அப்படிங்கிறது பற்றி உரையாற்றி இருக்கிறார் சுவாமி அவர்கள். மதுரை ராமானுஜ கூடத்துக்கு புத்தூர் சுவாமி நவதிருப்பதி ஆழ்வார் திருநகரியெல்லாம் சேவிச்சுட்டு திரும்ப வரும்போது மதுரை சுவாமியினுடைய திருமாளிகையில தான் தன்னுடைய பத்னியாரோட தங்குறது. புத்தூர் சுவாமி அவருடைய தேவியாரோட அங்கதான் தங்குவார். சுவாமிக்கு எப்படி புத்தூர் சுவாமியோட பரிச்சயமோ அதே போல தேவிமார் 2 பேரும் நல்ல நட்பு உடையவர்கள். அப்பேற்பட்ட அவர்கள்லாம் அப்படி தங்கும்போது அங்க அந்த ராமானுஜ கூடத்துல மதுரை சுவாமி புத்தூர் சுவாமி உபன்யாசம் பண்ணும்படியாக ஏற்பாடு பண்ணுவார். அப்படி இவர்களுடைய அந்த காலங்கள்லாம் ஒரு பொற்காலமா இருந்திருக்கு. மேலும் மதுரை சுவாமி அவர்கள் அரபு நாடு போயிருந்த போது யதீந்திர மத தீபிகா அப்படின்னு அங்கேயும் போக்கினேன் போதுன்னு வெறும்னு இருக்காம அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கெல்லாம் யதீந்திர மத தீபிகையே சாதிச்சிருக்கார். அப்போ இது போல தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத காலத்திலேயே புத்தூர் சுவாமியை ஃபோன்ல அவர்களுக்கெல்லாம் ஒரு வேலிடிக்டரி மாதிரி ஒரு கன்க்ளூஷன் ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அவர்களுக்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் அர்த்தங்களை சாதிக்க சொல்லி ஒரு ஒரு கடைசியில் ஒரு கெஸ்ட் லெக்சராக ஒருத்தரை கூப்பிடுறது மாதிரி புத்தூர் சுவாமியை ஃபோன்லேயே அவர்களுக்கு பேச சொல்லி அனுகிரகம் பண்ண சொல்லி அனுகிரக பாஷணமாக அதை ஏற்பாடு பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் அவர்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணி இது போல திகந்த வியாபினி பூயாத் அப்படின்னு சொல்லும்படி அரபு நாடுகளில் போய் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவத்தை பிரச்சாரம் பண்ணினவர் சுவாமி அப்படின்னா அது மிகையாகாது. நம்ம ஊருக்குள்ள பேசுறதுக்கே நம்ம நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணி பேச வேண்டியதா இருக்கு. அந்த காலத்திலேயே அரபு நாடுகளில் சுவாமி போய் ஸ்ரீ வைஷ்ணவத்தை அப்படியெல்லாம் பரவ செய்திருக்கார். அதனால புத்தூர் சுவாமியினுடைய வைணவ பணிகளில் மதுரை சுவாமி அவர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி புத்தூர் சுவாமி பண்ணின அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கைங்கரியங்களில் மதுரை சுவாமி அவர்களுடைய பங்களிப்பு ரொம்பவும் ஸ்மரணீயமானது, ரொம்பவும் போற்றத்தக்கது. மதுரை சுவாமி அவர்கள் பல்லாண்டு எழுந்தருளியிருந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் இளைய தலைமுறையை வழிநடத்தி கொண்டு எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமாக பிரார்த்தித்து தலை கட்டுகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.
சுவாமியுடைய காலக்ஷேபத்தில் ஒரு பாட்டி மடியில் உட்கார்ந்து காலக்ஷேபம் கேட்டவர் ஜெகநாத ராமானுஜதாசன். அதாவது ரொம்ப ஆர்த்தியோடு ரொம்ப இதுவாக கேட்பார். கேட்கச்சே நினச்சிட்டேன், சின்ன பையனாக இருக்கச்சே அடியன் யோசிச்சது உண்டு. பிற்காலத்தில் பெரிய ஆளாக வருவார், நல்ல பேச்சாளராக வருவார், அவருடைய பணிகளை எல்லாம் ஒரு மதுரையில் தொடரணும் என்று நான் மனசாக நினைச்சது உண்டு. அதுபோல் ஒரு இன்னைக்கு பேச வந்திருக்கார் அரங்கராஜன் சுவாமியுடைய அந்த ஸ்டைல் ஆஃப் டாக்கிங், அதை பற்றி அவருக்கு எப்போவுமே அழகாக பேசுவார். ஒரு காட்சியை கண்முன்னால் கொண்டு நிறுத்தக்கூடிய பாங்கு அரங்கராஜன் சுவாமியோட கூட அடியன் சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு ஐதீகம் எடுத்துட்டா எழுதியிருப்பா, அதை கண்முன்னால் கொண்டு நிறுத்துவார், அப்படியே உங்களை கூட்டின்னு போவார். ஒரு யாத்திரையை பற்றி சொன்னார், அவங்களை அதை கொண்டு போவார். அந்த மாதிரியான திறமை பெற்றவர் நம் சுவாமி. அதை பற்றி ஜெகநாத ராமானுஜதாசரை மதுரையிலிருந்து பேச வந்திருக்கார், அன்போடு அழைக்கிறேன். கோழியும் கூடலும் கோவில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றமன்ன பாழியந்தோளுமோர் நான் குடையர் பண்டிவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணமெனில் மாகடல் போன்றுளர் கையில் வைய ஆடி ஒன்றேந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவாம். பேராளன் பேரோதும் பெரியோர்கள் எழுந்தருளிருக்கும்படியான இந்த அவையிலே சுவாமியினுடைய உபன்யாச சைலி எப்படி இருக்கும் என்று பேசும்படியாக அடியனுக்கு நியமித்திருக்கிறார்கள். சுவாமியினுடைய உபன்யாசத்துக்கு ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா, மற்றவர்கள் யாரும் சொல்லாத ஒரு செய்தியை மனம் கொள்ளும் வகையிலே அவர் எடுத்துரைப்பார். அது சொல்றது அப்படின்னு சொன்னா கேட்பவர்கள் அந்த விஷயத்தை கேட்கும் விதமாக அந்த விஷயத்தை பற்றி சின்ன சின்னதாக முதல்ல அப்படியே வினாக்களை தொடுத்து கொண்டே வருவார். எம்பெருமானாருக்கு சுவாமி ராமானுஜருக்கு திருநாமங்கள் பல பல திருநாமங்கள் இருக்கின்றன. பாஷ்யகாரர் என்ற திருநாமத்தை சாரதா பீடத்திலே அவர் பெற்றார் என்று குரு பரம்பரையில் நமக்கு தெரிகிறது. எம்பெருமானார் என்று திருக்கோட்டியூர் நம்பி அவருக்கு அந்த திருநாமத்தை அவர் உகந்து சாற்றினார். வாரும் நம் கோயில் அன்னரே என்று ஆண்டாள் அழைத்தாள் என்றெல்லாம் இந்த திருநாமங்கள் எம்பெருமானாருக்கு ஏற்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் சொல்லிட்டு, அவருக்கு திருப்பாவை ஜீயர் என்று ஒரு திருநாமம் இருக்கிறது. இந்த திருப்பாவை ஜீயர் என்ற திருநாமம் அவருக்கு எந்த சந்தர்ப்பத்திலே வழங்கப்பட்டது என்று குரு பரம்பரைகளிலே ஏதாவது குறிப்பு இருக்கிறதா என்று ஒரு வினாவை தொடுப்பார். அப்படி இந்த வினாவை தொடுத்தால் அதை யோசனை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் சுவாமி அந்த முடிச்சை அவரே அவிழ்ப்பார், அவரே சொல்வர். திருவரங்கம் திருவீதிகளிலே எம்பெருமானார் எழுந்தருளி இருந்த காலத்திலே எம்பெருமானார் சிஷ்யர்களாகவே ஒரு 700 ஜீயர்கள் எழுந்தருளி இருந்தார்கள். அதனால திருவரங்கத்திலே எங்க பார்த்தாலும் ஜீயர்கள் அவர்கள் எழுந்தருளிருக்கும்படியான காட்சி தான் அன்றைய காலத்திலே நிறைந்திருந்தது. அப்படி நிறைந்திருக்கின்ற பொழுது இவர்தான் சுவாமி ராமானுஜர் என்று இந்த குழந்தைகள் அவர்கள் அடையாளம் சொல்வார்கள். எப்படி அடையாளம் சொல்வார்கள்? எந்த ஜீயர் சுவாமி தாம் மாதூகரத்துக்கு எழுந்தருளக்கூடிய காலத்திலே திருப்பாவை அனுசந்தானத்தோட எழுந்தருளி கொண்டிருப்பாரோ அந்த சுவாமிக்கு யார் போனா, யார் எழுந்தருளா இந்த பக்கத்துல கேட்டா, இந்த திருப்பாவை பாடிட்டே ஒரு ஜீயர் சுவாமி போவாரேமா, அவர் தான் போனார். இந்த குழந்தைகள்லாம் சேர்ந்து தமறு கொண்டது எப்பெயர் என்று சொல்லும்படியாக இந்த குழந்தைகள் தான் அப்படி எம்பெருமானாருக்கு அப்படி ஒரு திருநாமத்தை அவர்கள் சாட்டினார்கள் என்று சுவாமி தம்முடைய ஆராய்ச்சியினாலே அவர் கண்டு சொன்ன செய்திகள் இதெல்லாம் எங்களுக்கு. இப்படி பல செய்திகள். பொதுவா ஆண்டாளுக்கு கோதை என்று அவளை அழைக்கக்கூடிய வழக்கம் இருக்கு. அவளை தன்னையே பட்டபிரான் கோதைலாம் சொல்றார். தமிழ்ல மாலை என்பதற்கு பல பெயர்கள் உண்டு. கண்ணி என்று சொன்னால் அதுக்கு மாலைன்னு தான் அர்த்தம். தொடையல் என்று சொன்னால் அதுக்கு மாலைன்னு தான் அர்த்தம். தெரியல் என்று சொன்னால் மாலைன்னு தான் அர்த்தம். தொங்கல் என்று சொன்னால் மாலைன்னு தான் அர்த்தம். மாலை என்று இவளுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று பெரியாழ்வாருக்கு திருவுள்ளம் இருந்தார்.
இத்தனை பெயர்கள் இருக்க கோதை என்கின்ற பெயரினாலே இவளை அழைக்க வேண்டும் என்று ஏன் பெரியாழ்வாருக்கு திருவுள்ளம் ஏற்பட்டது? இதற்கு நாம் குரு பரம்பரையிலே வேற வேற கிரந்தங்களை நாம் தேடினால் இதற்கான விடை காண்பது அரிது. ஆனால் சுவாமி அவர் சொன்னார், மற்ற மாலைக்கு இருக்கக்கூடிய மற்ற பெயர்களை எல்லாம் சொல்வதை காட்டிலும் இலக்கியங்களிலே அரசன் சூடக்கூடிய மாலைக்கு கோதை என்று பெயர். அந்த காலத்திலே ஒரு சேர மன்னன் இருந்தான். அந்த சேர மன்னனை அழைக்கின்ற பொழுதே சேரமான் கோகோதை மார்பன் என்று அவனுக்கு பெயர் இருந்தது. அப்போ அந்த மன்னனுடைய மார்பிலே திகழக்கூடிய மாலைக்குத்தான் கோதை என்று பெயர். 17 உலகங்களுக்கும் பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதம் சோராமே ஆள்கின்ற எம்பெருமானாக செங்கோலுடைய திருவரங்க செல்வனாக இருக்கக்கூடிய இவனுடைய திரு மார்பிலே இவள் சென்று அணையக்கூடியவள் ஆனபடினாலே பெரியாழ்வார் இவளுக்கு கோதை என்று திருநாமம் சூட்டினார் என்று சுவாமி சொன்ன அர்த்தம். இதெல்லாம் இப்படி நிறைய சுவாமி சொன்னது போல ஒரு செய்தியை சொல்ற பொழுது நாங்கள் சுவாமியுடைய உபன்யாசங்களை கேட்கக்கூடிய காலங்களில் எல்லாம் உபன்யாசத்தில் உட்கார்ந்துருந்தோம்னு சொல்லக்கூடிய உணர்வு ரொம்ப குறைவு தான். உள்ளதை சொல்லணும் இல்லையா? ஒரு வகுப்பறையிலே இருந்தோம் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்படும். ஒரு வகுப்பறையிலே ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்கள் மனம் கொள்ளும் விதமாக எப்படியெல்லாம் யுக்திகளை பயன்படுத்தி அவர் அந்த செய்திகளை எடுத்து சொல்வாரோ ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்வார். சுவாரஸ்யம்தான் அதெல்லாம் கேட்க வேண்டும் என்கின்ற ஆசையை தூண்டியது. 33 அமரர்க்கும் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே, முன் சென்று முன் அப்படின்னு இங்க இருக்கே. இந்த முன் என்பது இடமுன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறதா, கால முன் என்று அர்த்தம் செய்து கொள்வதா? முன் அப்படின்னா பிஃபோர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறதா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறதான் சுவாமி வினாவை எழுப்புவார். அப்புறம் அதுக்கான நியாயங்கள்லாம் சொல்லி பிஃபோர் இங்கே சொல்ல முடியாது, அங்கே இன்ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்றதுக்கான காரணங்கள் எப்படியெல்லாம் பொருந்து, இன்ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்றது இங்கே எப்படி பொருந்தாமல் இருக்கும், பிஃபோர்னு எப்படி காட்டணும்லாம் நிறைய. அதாவது 7 மணிலேருந்து 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஏறத்தாழ அந்த எப்படியோ இந்த மேடையில் பேசுறதுக்கு ஒரு 30 பேர் வரைக்கும் அப்படி நியமிச்சிருக்கு. 3 மணி நேரத்தில் 30 பேரை கொண்டு சுவாமியுடைய வைபவத்தை சொல்ல வேண்டும் என்று இன்றைக்கு ஏற்பாடு. வாஸ்தவத்தில் 30 பேரும் தனித்தனியா 3 மணி நேரம் பேச முடியும் சுவாமியை பற்றி. கடலை கமண்டலத்தில் அடைப்பது என்று சொல்வார்கள். அதை போல சுவாமியை பற்றி ஒரு 10 நிமிஷம் தான் பேசணும்னு சொன்னா அது ரொம்ப அசாத்தியமான காரியம். ஆனாலும் கூட இளையபுன் கவிதைகளும் எபிராருக்கு இனியவாரே என்று ஒரு சில வார்த்தைகளை மட்டும் இந்த கோஷ்டியிலே விண்ணப்பித்து அமைகிறேன். ஆழ்வார் பெருமானார் திகழ்கிறது. இப்போது ஷார்ட்ஸ் தான் பார்க்குறேன் எல்லாரும் யூடியூப்ல, விரிவான செய்திகள் கூட பார்க்கறதில்ல. இதுமே ஒரு 5 மினிட்ஸ் காலத்தில் எப்படி ஒரு எசன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற நிகழ்ச்சி இப்போ ஆரம்பிக்கிறது. ஷார்ட்ஸ் தான் இப்போ. மணி 6:10 இப்போ சொன்ன மாதிரி 7 மணிக்குள்ள ப்ரோக்ராம் முடிக்கணும்னாக்க ஷார்ட்ஸ் மாதிரி பார்க்கணும். அது அதில் வல்லவர்களாக உள்ளவர்கள் தான் அதில் போட்டிருக்கோம். நாங்கள் அதில் முதல்ல வானமாவனம் இருப்பாங்க. அவர் நரசிம்மாச்சாரியார் சுவாமின்னு நரசிம்மாச்சாரியர் மெஜிரா காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் தான் அரங்கராஜன் சுவாமியை மெஜிரா காலேஜுக்கு கூட்டிட்டு வந்து அவர் அமர்த்தினவர். அவர் தான் குடலர் கோயிலில் 30 வருஷம் காலம் திருப்பாவூர் உபன்யாசம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் சுவாமி தொடர்ந்தார். அவருடைய திருப்பேரனார் அவர் அந்த ஊரை விட்டு வந்த பிறகு அந்த பணிகளை எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அவரை இங்கே பேச அழைக்கிறோம், அன்போடு அழைக்கிறோம். ஆழ்வார்கள் வாழி அருள் செயல் வாழி தாழ்வாது நிலவர் புலவர்கள் தாம் வாழி. அடியேன் பொருள் இல்லாத என்னை பொருளாக்கி இந்த கோஷ்டியிலே பேசுவதற்கு அடியேனை தயார் செய்தது சுவாமி தான். அடியருடைய ஞான ஆச்சாரியர் அரங்கராஜன் சுவாமி. அவருடைய திருவடிகளுக்கு நன்றி. ஆச்சாரிய சுவாமியாக இருக்கக்கூடிய வியப்பந்தார் சுவாமிக்கு நன்றி. அனுதினமும் அடியே பார்த்து தொலைக்காட்சி மூலமாக பழகுகின்ற வெங்கடகிருஷ்ணன் சுவாமியோட திருவடிகள்
நான் காலம்பரம் 6:15 மணிக்கு அவர் தான் முதல்ல பார்த்தேன். இன்னும் தேசிய பிரபத்தை விடாமல் கேட்டுட்டு இருக்கோம். பல அபூர்வமான விஷயங்கள்லாம் தினம் காலம்பரம் கொஞ்சம் மனசுக்கு ரம்மியமாக சொல்லிடுவார் பாருங்க. அப்படி எல்லாம் சொல்லி அனுபவிக்க முடியாத இருந்த அடியேன்னு சுவாமி சொன்னார், ரொம்ப சுருக்கமாக பேசணும்னா சுருக்கமாக பேசணும்னா ரீல்ஸ் மாதிரி தான் பேசணும். ரீல்ஸில் முதல்ல ஒரு ஆர்வத்தை தொடங்குவதற்காக சொல்வார்களே, அது மாதிரி இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்ல முடியாது. அது கூட சொல்ல முடியாது அவ்வளோ. இருந்தாலும் அடியே இவ்வளவு காலம் நீங்கள் எல்லாம் சுவாமி எப்படி கிரந்தங்கள் ஆராய்ச்சிகள் எல்லாம் பார்த்து கேட்டு பல பேர் கேட்டு அதெல்லாம் அனுபவிச்சேன். இருந்தாலும் அரங்கராஜன் சுவாமியோட அடியன் கூட இருந்து பழகக்கூடிய வாய்ப்பு சிறு வயது முழுவதே அடியன் வந்து அவருடைய பழகி. அடியனுடைய மாதாமகரும் அவரும் மதுரை கல்லூரியிலே தமிழிலே பேராசிரியராக இருந்தபோது 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணார். அதன் பிறகு அவருடைய திருக்குமார ஸ்ரீதரனான நண்பராக போகிறோம். அதனால அதுவும் ஒரு தொடர்பு ஏற்படும். மேலும் மதுரை கல்லூரியிலே இளங்கலை பழகும்போது அவரிடம் நேரடியாக தமிழ் பாடம் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சு. அடியேனை வந்து பல காலம் இருந்து பல அடியனுடைய குடிசையிலே வந்து பல நாட்கள் வந்து மும்மூற்றுப்படி திருவாய்மொழி நூற்றந்தாதியெல்லாம் காலட்சேபம் அடியனோட அப்பா அம்மா கோஷ்டிகள்லாம் சாதிப்பார். வந்து அடிக்கடி கொஞ்சம் கூட பார்க்க மாட்டார். காலம்பரம் 10 மணி வெயிலில் கூட வந்துடுவார். வந்து சொல்லி எல்லாரும் கற்கணுங்கிற ஆசையினால பெரிய கோஷ்டி அதெல்லாம் நடந்துருக்கு. அப்பெல்லாம் அடியின் சிறிய ஞானத்தில் அதிலெல்லாம் ரொம்ப ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஏதோ லௌகீக காரியங்கள்ல தான் ஈடுபாடு. அப்புறம் பின்பு அடியனை திருத்தி பணி கொண்டு அடியனை வந்து இந்த சம்பிரதாயத்தில் நீ விழுந்து கைங்கரியம் பண்ணணுங்கிறத வந்து காண்பித்தவர் தான். ஏன்னா ஞானம் சம்பாதிக்கிறது முக்கியம். ஞானத்தினுடைய முழு வெளிப்பாடு என்ன அப்படின்னா கைங்கரியம் தான். அந்த கைங்கரியம் தான் புருஷார்த்தம், அதுதான் காண்பிக்கணுங்கிறது வழிகாமிச்சோர் சுவாமி. எங்களுக்கெல்லாம் மதுரையில் ஏன்னா எங்களெல்லாம் ஒன்றிணைந்தது எதுனா அகில பாரத ஸ்ரீ வைஷ்ணவ மகாசபையின் கீழே சொல்லணும். அது கண்டிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய சென்னை வாழ் மக்களுக்கெல்லாம் தெரியாது. அவர் தான் அதுக்கு கீழே ஒரு விடை கீழே ஒரு 40 வருஷம் தலைவராக இருந்தார். பற்பல அதிசயமான கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டார். வைணவ பதம் என்று நினைத்து பார்க்கணும். எப்படி அவருடைய கிரந்தங்கள் ஆராய்ச்சிகள் எவ்வளவு முக்கியமோ அதுபோல அவர் செய்த கைங்கரியம் ரொம்ப முக்கியம். முதல்ல அவர் வந்து தன்னிருந்த பிள்ளை உலகாசிரியன் ஆச்சாரியனுடைய அந்த கொடிக்குளத்தை வந்து நிரூபணம் பண்ணது அவர். ஜோதி குடின்னு சொல்லி ஒரு தவறாக ஒரு இடம் இருந்தது, இல்லைன்னு சொல்லி அதுக்கு அடியே வந்து அணில் போல கூட இருந்து என்ன வேலை பார்த்தீங்கன்னா டிரைவர் வேலை பார்த்து கார் ஓட்டிட்டு போறது, அவர் கூட போறது வருது. இந்த காரியம்தான் அவர் கடைசியில் ஒவ்வொன்றாக ஆராய்ச்சி செய்து அந்த ஆராய்ச்சியின் மூலமாக இந்த இடம்தான் நிர்ணயம் பண்ண அன்னைக்கு அடியனுக்கு மணக்கண் போல இருக்கு. அந்த வேதநாராயண பெருமாள் சன்னதியை கைங்கரிய தரக்க சொல்லி பக்கத்தில் பின்னாடி இருந்த அந்த பிள்ளை உலகாசாரி அவர் தானா அப்படின்னு தெரியல, யாரோ ஒரு முனிங்கிறார் கைங்கரியம் பண்றவர் அடியும் கூட இருந்தோம். அப்ப என்ன சொன்னார், நீ வஸ்திரத்தை விலைக்கு தொட்டு பாருங்க. சுவாமிக்கு அடியே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறார். உடனே பார்த்தா பிள்ளை உலகாசாரியர் கிரகஸ்தர் இல்லை, தட்டான வஸ்திரம் கட்டியிருந்தார். அப்ப நிர்ணயம் பண்ணார் இதுதான் அந்த காலத்துல இருக்கு. அப்ப அதனுடைய திருவரசு எங்க இருக்குங்கிறது பக்கத்துல இருக்கிற மரம் இருக்கு, எல்லாம் சரியா இருக்கு. இப்ப இதுதான் சொல்லி அவர் தான் நிரூபணம் பண்ணார். அதுக்கு கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸே சரி பார்த்து கொடுத்தார். பிரிட்டிஷ் பீரியட்ல ஜோதிஷ் குடின்னு அங்க இருந்தது இடம். அந்த ரெக்கார்டெல்லாம் போய் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல எடுத்து இதுதான். அப்புறம் தான் பின்னாடி அது கொடிக்குளம்னு பேர் மாறி போயிடுச்சு. அது யாருக்குன்னு இது வந்து நீங்க எல்லாம் அவர் என்ன கைங்கரியம் தெரிஞ்சு அடுத்து பெரிய கைங்கரியம் என்ன பண்ணார்னா, என்ன ஆச்சாரிய கைங்கரியத்தை அவ்வளவு உகப்பு உள்ளவர்னு சொல்றேன். சுவாமி ஆரம்பிக்கும் போதே சொன்னார், ஆச்சாரியன்ட்டு அவ்வளவு அபிமானம் உள்ளவராக இருந்தார். அதன் பிறகு
கொந்தகை என்ற குந்தி நகரத்துல பெருமாள் தெய்வநாயகர் பெருமாள் சன்னதியில இருந்த அந்த உற்சவ மூர்த்தி களவு போய் 40 வருஷ காலம் கிட்டத்தட்ட சிவகங்கை கோர்ட்ல கேஸ் நடந்தது. அந்த கேஸ் நடந்து அதை மீட்டெடுத்தார். ஆடிட்டர் ரங்கசாமின்னு சொல்லி அவரும் கூட இருந்தார். அந்த சுவாமி இவர் சுவாமி பின்னாடி இருந்து அது பெருமாளை கொடுத்து கடைசியில் அந்த பெருமாள் எங்க போயிட்டாருன்னா மீனாட்சி அம்மன் கோவில்ல அங்க இருக்கக்கூடிய ட்ரெஷரியில கொண்டு வச்சுட்டான். இங்க பெருமாள்ல சன்னதியெல்லாம் இடிஞ்சு போச்சு. சுவாமி தான் முதல்ல முயற்சி எடுத்து அந்த பெருமாளை திருப்பி கொண்டு வந்து சேர்க்கணும், அந்த இடத்துல இருக்கணும், ஆச்சாரியன் அந்த சன்னதியில இருக்கணும், திருவாய்மொழி பிள்ளை சன்னதியில இருக்கணும்னு சொல்லி பல முறை மனு கொடுத்து அப்புறம் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகஸ்தர்களெல்லாம் பார்த்து அதற்கு அனுமதி வாங்கி கடைசியில் அந்த பெருமாளை வேனில் ஏற்றிட்டு போகிறபோது அடியனும் அவரும் தான் கூட இருக்கும். அந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் வேனில் போலீஸ் செக்யூரிட்டியோடு அதை எடுத்துகிட்டு போகிற போது கூட இருந்து அதை ஏற்றி விட்டு அது பின்னாடியே ஸ்கூட்டரில் போய் கோவில் கரெக்டாக போகிறதான்னு பார்த்து அப்புறம் கோவிலை சரி பண்ணி சீரமைச்சு கட்டி எல்லாம் பண்ணி இன்றைக்கும் 2வது தடவை சம்ரட்சணம் ஆயிடுச்சு ஆச்சாரிய கைங்கரியம். 3வது விஷயம், கூடலகர் சன்னதியில் அவர் பண்ணாத கைங்கரியம். எங்கள் எல்லாரையும் கைங்கரியத்தில் ஈடுபட்ட அனைத்து பாகவதர் அடியேன் பேசுறது தனிப்பட்ட முறையில் இல்லை, மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து பாகவதர்களுக்காக சேர்த்து தான் எங்கள் பேசுகிறோம். கூட இருந்து அனுபவிச்சா எங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் காலக்ஷேபம் சொல்லி 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 எல்லாருக்கும் ஞானத்தை வளர்த்தது மட்டுமல்ல, ஞானம் இருந்தால் மட்டும் போராது, கைங்கரியத்தில் இருக்கணும். அதுதான் எல்லை நிலம்னு எல்லாருக்கும் வழிகாட்சி. அதுக்கு தானே முன்னின்ற கூடலழகர் சன்னதியில் ரொம்ப நாள் அத்தியாபகம் நின்று போயிருக்கு. உற்சவாதிகள்லாம் நடக்கிறது, ஆனால் அத்தியாபகம் கிடையாது. அத்தியாபகர்கள் இது யாரும் இல்லை, பல காலம் நின்று போயிருக்கு. இப்போ அதை பூரா சீரமைச்சோம். அத்தியாபகர்களெல்லாம் யார் யார் என்னென்ன உற்சவத்தெல்லாம் எப்பப்போ பண்ணணும்னு சொல்லி அதெல்லாம் பண்ண உடனே உபயதாரர்களெல்லாம் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக உபயதாரர் கண்டுபிடிச்சா விட்டு போனவாள் எல்லாத்துக்கும் உபயதாரர் நான் தயார் பண்ணி தரேன், நீ ஏன் கவலைப்படுறேன். உபயதாரர்களை கொண்டு வந்து பகல் 10 ராப்பத்து உற்சவத்தை முதல்ல உண்டு பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நடக்கலை, சும்மா பெருமாள் 7 பேர் எழுதிருப்பார். ஆனால் ஒவ்வொருத்தரையாக அழைச்சி அத்தியாபகம் பண்ணுறவாளுக்கு யார் யாரெல்லாம் வரணுமோ அவளுக்கெல்லாம் காலங்கிற ஆற்றுக்கு ஃபோன் பண்ணுவார். சாயங்காலம் இன்னைக்கு இது இருக்குது சேவிக்க வாங்கன்னு கூப்பிடுவார். அவளெல்லாம் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சம்பாவனைகள் எல்லாம் கொடுத்து நீங்கள் வாங்கோ, சேவிங்கோ, பெருமாள் கைங்கரியம் பண்ண வாங்கோ அப்படின்னு சொல்லி பிரசாதங்கள் திருமணப்பள்ளியில் போட சொல்லி பெருமாளுக்கு பண்ணி அத்தியாபக உற்சவம் இன்னைக்கும் அத்தியாபக கைங்கரியம் விடாமல் பஞ்ச புறப்பாடு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அடிக்கடி கூப்பி செக் பண்ணுவார், இந்த உற்சவம்லாம் நடந்ததா, அத்தியாபகாலாம் வந்தாளா, பஞ்ச புறப்பாடு நடந்ததா, என்ன நடந்துட்டு இருக்கு கோவிலில், இதெல்லாம் இருக்கும். இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சு கடைசியில் ரொம்ப இல்லை, ரீல்ஸ் தான், யாரும் கவலைப்படாதீங்க. கடைசியாக இப்போ நடந்த சம்பரோட்சணத்துக்கு முந்தின சம்பரோட்சணம் 2000, அதுக்கு முன்னாடி சுவாமி தலைமை ஏற்று ஒரு 3-4 சம்பரோட்சணம் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நடந்த சம்பரோட்சணத்துக்கு முந்தின சம்பரோட்சணம் 2012-10 அடி எனக்கு சரியான ஞாபகம். அப்போ நின்று போயிருக்கு, வேலைகள் எல்லாம் நடக்கலை. சம்பரோட்சணத்துக்கு நாள் பிடிச்சாச்சு, ஆனால் வேலைகள் பார்த்து கூட முடியல. நின்று போன அந்த கமிட்டி மீட்டிங் நடக்கிறது, தக்கார் தலைவர் இருக்கார், எக்ஸிக்யூட்டிவ் சேர் இருக்கார், மீட்டிங் நடக்குது, அடியேனும் பின்னாடி சேர் பின்னாடி நின்றுட்டு இருக்கேன். காலம்பர மீட்டிங். இவர் சொல்கிறாரு, சொன்ன தேதியில் நடக்காது, முடியாது, எல்லாரும் நெகட்டிவாக சொல்லுவாங்க, முடியாது, தட்டி வைக்கணும், இந்த தேதியில் பண்ணையாது, வேலையே முடியல, 50% கூட ஆகாது, ஒருத்தர் உபயோகாரம் வரல, அது வரல, பல பேர் பலதை சொல்லிட்டே இருக்க. சுவாமி சொன்னார், நடக்கும் கவலைப்படாது, நடக்கும் கவலைப்படாது.
நடக்கும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் பெருமாளை பிரார்த்திச்சுக்கோங்கன்ட்டு வந்துட்டேன். நான் அடியன் கொண்டு வந்து ஆற்றுல இறக்கி விட்டேன். போட்டுல இறக்கி விட்டுட்டு வந்த உடனே மறுநாள் கிளம்புற இது நடந்தது ஞாயிற்றுக்கிழமை. திங்கட்கிழமை அடியனுக்கு இன்னும் ஞாபகம் வந்தது. காலம்புற ஃபோன் பண்ணார் 9:30 மணிக்கு. என்ன பண்ணார், இன்னைக்கு என்ன ஆஃபீஸ் போறியா? அவன் இல்லை சுவாமி டைம் இருக்கா, இருக்கு. சரி நீ நேராக ஆற்றுக்கு வாங்க. ஆற்றுக்கு போனேன். அது சொல்லி நேராக கோவிலுக்கு போனேன். ஸ்தபதியை வர சொன்னேன். இங்கே வா அப்படின்னார். கோவில் ஸ்தபதி மணவாள மாமனி சன்னதியை தராங்க. மாமனிகள் சன்னதியை தரல. இதெல்லாம் சரி பண்ணணும், இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லுங்க. கடைன்னு அவர் ஏதோ ஒரு எஸ்டிமேட் போட்டு என்கிட்ட கொடுத்தாரு. கொடுத்த உடனே அதை வாங்கி வச்சுட்டார். சரி வா அப்படின்னார். கூட்டிகிட்டு நேராக ஒரு உபயதாரராக கூட்டிகிட்டு அவாத்துக்கு போனோம். அவாத்துக்கு போன உடனே அந்த மாமிகிட்ட விஷயத்தை எடுத்து சொன்னார். மாமணிகளை கைங்கரியம் பண்ணணும், நீங்கள் வந்து உடனே இது பண்ணணும். அதனால என்ன நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமி பணத்தை எடுத்து கையில் கொடுத்தாங்க. பணத்தை வாங்கிட்டு வந்தோம். ஸ்தபதிக்கிட்ட அட்வான்ஸை கொடுத்தோம். வேலையை ஆரம்பிக்கணும். அந்த வேலையை ஆரம்பித்த உடனே ஈவோட்டை வந்து சொன்னார், உபய சன்னதிகள் கூட நீ கவலைப்படாத, நான் ஏற்பாடு பண்ணுறேன். ஆனால் இன்ஜினியர் என்கிட்ட இன்ஜினியர் இருக்கார், நான் அவரை விடுறேன், அவருக்கு பண்ண சொல்லிடுறேன். எல்லாம் சரிண்ணே. சொன்ன 45ஆம் நாள் சொன்ன தேதியில் சம்பரோட்சம். ஆச்சாரியனோட அபிமானம், அந்த நம்பிக்கை அவர் தான் நடக்கும்னு அன்றைக்கி தான் நடக்கும்ல. அதே போல் சம்பரோட்சணத்தின் போது அத்தியாபக கோஷ்டி எல்லா சம்பாவனை எல்லாத்துக்கும் நம்ம நீ எதுவும் கவலைப்படாது, ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். வஸ்திரத்துக்கெல்லாம் ஆர்டர் போட்டார். சுவாமி கவலைப்படாத வந்துரும்னு அழைச்சிட்டு போனார். ஒரு ட்ரஸ்ட்டில் போய் சொன்னேன். அவள் வந்து இவ்வளோ ரூபாய் கொடுத்தா, இன்னும் 2 உபயோகாரத்தை வாங்கினோம். உடனே அவ்வளோ பேருக்கு வேதபாராயணம், அத்தியாபக கோஷ்டி 45-50 பேருக்கு, வேதபாராயணக்காரா 20 பேருக்கு எல்லாத்துக்கும் பண்ணி அவளுக்கு வஸ்திரங்கள்லாம் கொடுத்து பூரணமாக 5 நாளும் அவளுக்கு ததியாராதனம் செலவு முதற்கொண்டு தனிப்பட்ட பொறுப்பை ஏற்பாடு பண்ணி கூட எங்களை வச்சுட்டு சபையாட்களை வச்சுருக்காரு. இதுதான் அதனால தான் சுவாமியோட பன்முகத்தன்மை உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அடியன் கூட இருந்து அவரோடைய ட்ராவல் பண்ணனால எனக்கு தெரியும் என்னென்ன எது எது எப்பப்போ ஏன்னா அவருடைய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி தனி. 9:30 மணினா 9:30 மணி, 10 மணினா 10 மணி டைம் தான். அதுக்கு மேலே முதல் நாளே சொல்லிவிடுவார், நாளைக்கு என்ன வேலை இருக்குது சுவாமி, 11 மணிக்கு ஃப்ரீயாக இருக்குது. சரி 11 மணிக்கு வா, இந்த வேலை இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்றார். அதான் பேப்பரில் கரெக்டாக எழுதி வச்சுருப்பேன், இந்த வேலை சரி, இங்கே எங்கே போகணும் வா போவோம் அப்படின்றார். கடன் சம்பளம். அந்த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி. அதுபோல் யாருக்கையும் கடிஞ்சு பேசி கோபப்பட்டு பேச மாட்டேன். இன்றைக்கும் வந்தோம். இன்றைக்கி வந்து அடியன் மாலை பிரசாதம் கொண்டு வந்துருக்கேன் சன்னதிகள். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், இந்த மாதிரி சுவாமிக்கு நடக்கிறது. நீங்கள் நேற்றுக்கு ராத்திரி முதற்கொண்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கையில் கொடுத்து நாங்களே வரவா வேண்டாமல் சுவாமி நான் போகிறேன் எடுத்துன்னு போகிறோம் சந்தோஷம்னு சொல்லி பரியற்ற மாலை எல்லாம் கொண்டு வந்துருக்கு. இவ்வளவு நாள் காரணம் என்னன்னா அவளுக்கெல்லாம் அபிமானத்தை சம்பாதிச்சோம். அதனால் அப்படிப்பட்ட அது என் சுவாமிக்கு கூட இருந்து மதுரை பெற்ற பேர் நாங்கள்லாம் 40 வருஷம் ஆரம்பித்தோம். இப்போ என்னன்னா இழந்தும் சென்னை பெற்ற பேர் அப்படின்னு சொல்லி அடி இது சுருக்கமாக இருக்கு. அடியனுக்கு இந்த ஒரு வாய்ப்பு தந்தது தண்டம் இது பண்ணிக்கிறேன். சுவாமியோட திருவடி பாடத்தில் என்னைக்கும் இருந்து கூடலருடைய மதுரவதி தாயாருடைய திருவடி பாடத்தில் அடியே இருந்து எங்களை எல்லாம் கைங்கரியத்தில் ஈடுபடுத்தும்படியாக செய்தது சுவாமி. அது என்னைக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய முடியும்னு எங்களுக்கு தெரியலை. அவ்வளோ அதனால் அது மேலும் மேலும் பேசுவதற்கு இருக்கிறதுனால அடி வெறுத்திக்கிறேன். ஏன்னா இதோட பேசினோன்னா பல நாட்கள் பல மணி நேரம் பேசலாம். இது அடுத்தது ஸ்ரீவிருதுரை பிறந்து திருக்கோவிலூர் ஜெகநாதன் சுவாமி என்று அழைக்கப்படக்கூடியவர். பெரியாழ்வார் போல சுவாமியோட பேசணும் தரம். சுவாமிகிட்டேருந்து ஃபோன் பண்ணேன்னா அதிசயிக்கப்பட்டுருவார்.
சுவாமி நன்னா இருக்கு சௌக்கியமாக இருக்காரான்னு ஒரு பயம் வந்துடும். அப்படி பரிவு கொண்டவர் சுவாமி, அவ்வளவு பரிவு கொண்டவர். இப்போது வந்து நம்முடைய உரையாற்றுவதற்காக அவரை அன்புடன் அழைக்கின்றோம். भगत मदमानैः अन्तिमोपायष्टैः अधिगत परमार्थैः अर्थकामानपेक्षैः निखिलजनसूद्भिः निर्जितक्रोधोभिः वरवरमुनिवृत्तिः अस्तमे जयोगः. சுவாமி பகவத் பாகவத பிரேமமே வடிவெடுத்த நம் சுவாமியுடைய இந்த வைபவத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் நமக்கு எல்லாரும் கிடைச்சது. இன்றைக்கி சுபதினம் இன்றைக்கு. அதனால் சுவாமி முதல்ல அவருடைய திருப்படித்தாமரைகளை அடியன் சென்னிக்கு அணியாக சேர்த்து கொண்டு மெய்யடியார் ஈட்டத்தையும் அடியன் தண்ட சமர்ப்பித்து கொண்டு இது பண்ணேன். சுவாமியோடைய முதல்ல அடியனுடைய அவனுக்கு அடியன் ரொம்ப பேச்சு திறமை கிடையாது, அதனால் அடியன் ரொம்ப சாமானியமாக இருக்கும். அதனால் சமித்து முதல்ல பிரார்த்திச்சுக்கிறேன். முதல்ல அவர் சுவாமியோடைய அறிமுகம் எனக்கு எப்படி கிடச்சதுன்னா, புத்தூர் சுவாமியோட சட்டியத்தை பூர்த்திக்காக அங்கே வைக்கிய வைஷ்ணவ சபையில் மதுரையில் ஒரு இது ஏற்பாடு பண்ணியிருந்தேன், பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அதில் சுவாமி பேசினார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுதான் முதல்ல அவரை பார்த்தேன். அப்படியே இனிமையான தென்றல் வந்து அப்படியே காதில் அப்படியே உடம்பை இது தழுவிட்டு போகிற மாதிரி அவ்வளோ அழகான ஒரு அற்புதமான வார்த்தை அவர் சொன்னது. அப்படி சொல்லும்பொழுது அவர் சொன்னார், புத்தூர் சுவாமி வந்து நாமெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ சுவர்சனம் பத்திரிகாதிபர்ன்றதுனால அவர் சுவர்சன்னு அழைக்கலை. அவர் வந்து பகவத் பேஷத்தில் செஞ்சுடராழியாய் சிறந்து பாய்கிறார். அதே சமயத்தில் எம்பெருமான தரிசனமே சுதர்சனம் என்பதை காண்பிக்கிறார். அதனால தான் அவருக்கு சுதர்சனர்னு நாம் எல்லாரும் கொண்டாடுறோம். திவ்ய திரைய நிஷ்டர்கள் எல்லாருமே அவரை சுவாமியை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். திவ்ய திரை நிஷ்டர்கள்னா அப்புறம் தான் தெரிஞ்சினேன், சுவாமிகிட்டே கேட்டு தெரிஞ்சினேன். அப்போ அடியனுக்கு ரொம்ப சம்பிரதாயத்தை ரொம்ப பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஒரு ஆசை இருந்தது தெரிஞ்சுக்கணுன்றது. இப்போ கேட்டேன் அவர்கிட்ட. அப்போ அவர் சொன்னார், திவ்ய பிரபந்தம், திவ்ய சூரி, திவ்ய தேசம், இந்த 3 தான் திவ்ய திரையும். இதில் யாருக்கு நிஷ்டை இருக்கோ அவள் தான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன். அப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் பரம உபகாரகர் நம்ம புத்தூர் சுவாமி அப்படின்னு சொல்லி அவரை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் புத்தூர் சுவாமியும் அடி தண்ட சமர்ப்பிக்கிறதுக்கு அவரே காரணமாக இருந்தார் அவருக்கு. அப்படி இது பண்ணும்போது சுவாமி வந்து பல சமயங்களில் வந்து அவ்வளவு நித்தியப்படி வாரம் இதுக்கு கூடல் சந்தி பக்கத்தில் இருக்க ராமானுஜ கூடத்தில் அங்கே காலக்ஷேமம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் இது பண்ணுவார். அதுக்கு அடியன் ரெகுலராக அனுப்பிப்பேன். ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் அடியனே அவர் வண்டியிலேயே இருசக்கர வாகனத்திலே அழைச்சிட்டு போய் திருப்பி கொண்டு வந்து விட்டுவிட்ருவார். அந்த அளவுக்கு இதாக எடுத்து என்றைக்காக ஒரு நாள் போக முடியலன்னா கூட சுவாமியே வந்து நேரம் வந்து அன்றைக்கி என்ன அர்த்த விஷயங்கள் சொன்னேன்னு சொல்லி அடியனுக்காக ஒரு தடவை வந்து சொல்லுவார். இப்படிப்பட்ட ஒரு மன கிருபை உடையவர்கள் தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த கிருபையோடு அவர் சுவாமி அடியனுக்கு இது பண்ணார். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்படியே சொல்லணும்னா சுருக்கமாக சொல்லணுன்றதுனால சொல்கிறேன். சுவாமியோட ஒவ்வொருத்தரும் பேசும்போது அதாவது சொல்லும் அவிடம் சுருதியாம் ஞானசாரத்தில் சுவாமி சொன்னார், அருளாள் பெருமாள் சொன்ன மாதிரி சுவாமி பேசுகிறது ஒன்றுமே பகவத் விஷயமாக இருக்கும். அதுவும் ஒன்று ஸ்ருதி வாக்கியம் போல் ரொம்ப அழகாக அமையும். அப்படி சுவாமி கலையிலங்கு மொழியாளர்னு கொடுத்துருக்காருன்னா பட்டம் கொடுத்துருக்காருன்னா அதுக்கு எப்படி இது அவரை அனுபவிச்சிருப்பார் அன்னகராஜா சுவாமி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான வைபவத்தோடு கூட்டினதை ஒரு ரெகுலராக அடியான் வந்து அனுபவிச்சுட்டு இருந்தேன் ராமானுஜ கூடத்தில். அப்படி இருக்கும்போது எப்போதும் அவருக்கு திவ்ய தேசம் திவ்ய பிரபந்தம் இதுலேயே தான் மனசு எப்போவும் ஓடிட்டு இருக்கும். ஒரு உபன்யாசம் பண்ணுறேன்னா அதை பற்றியே தான் சிந்திச்சுட்டு இருப்பார். ஒரு திவ்ய தேச யாத்திரை போகிறான்னா ஒரு 2 மாதமாக அதை பற்றியே தான் மனசில் ஓடும் அவருக்கு. அப்படி இது பண்ணுவோம். ஒவ்வொரு தடையும் திவ்ய தேச யாத்திரைகள்லாம் வந்து சுவாமியின் பக்கத்துலேயே உட்காந்துட்டு பல விஷயங்களை ஆச்சரியமாக சாதிப்பார். அப்படி இதாச்சு. ஒரு தடவை திருக்காட்கரைன்ற அந்த ஊர் இதில் மலைநாட்டு தேசங்கள் யாத்திரை போயிருந்தபோது சுவாமி இதில் எழுதியிருக்கார். ஒரு சோலை சூழ்ந்து அடங்குற இடத்துல உட்காந்து அந்த திருக்காட்கரை பாசனத்தை சொல்லிகிட்டு இருக்கார். சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கல்வம் அருகிலேன் அந்த இது ஞாபகம் அடியனுக்கு. அந்த வந்து சுவாமி வந்து கல்வம் எம்பெருமான் வந்து இப்படி அடியானிடத்தில் கிருபை பண்ணுறதுக்கு என்ன காரணம், இந்த கல்வம் அருகிலேன்னு சொல்கிற மாதிரி சொல்லி அதை வந்து எப்படி பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானங்கள்லேருந்து ஒரு இது எடுத்து கொடுத்தார். விடாய்த்தவன் இளநீர் கிடைக்கும் போது அதை அருந்துவதை விட்டு இளநீர் எப்படி வந்தது என்று, இந்த தண்ணி எப்படி வந்தது என்று ஆராய்வார் உண்டோ. ஆனால் ஆழ்வார் தன்னுடைய நெய்ச்சான சந்தானத்தை இதன் மூலமாக காமிக்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார். சொன்னபோது ரொம்ப ஆச்சரியம். அந்த உள்ளூர் வாசி ஒருத்தர் ரொம்ப தூரத்தில் சைக்கிளில் நிறைய இளநீர் உண்டு தான் வந்தபோது அங்கே வந்து அவன் தூரத்துலேருந்து யாரோ அடியார்கள் கூட இருக்குன்னு சொல்லிட்டு அவனை உள்ளுணர்வு உண்டு அங்கேருந்து வந்து அந்த இளநீர் முழுக்க செய்தி எல்லாரும் கொடுத்தான். ஆச்சரியப்பட்டா எல்லாரும். பைசா கொடுக்க போனால் வேண்டாம், நீங்கள்லாம் பக்தர்களாக வந்திருக்கேள், இங்கே சேர்க்க வந்திருக்கேனால நீங்கள் இந்த இதை உங்களுக்காக நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்த இது எங்கேருந்து வந்தது, இந்த பகவான் அந்தரியாமையான பகவான் அவனை எப்படி உந்தி தள்ளி அந்த இடத்த கொண்டு வந்து சேர்த்தா. இதெல்லாம் வந்து சுவாமியோட ஒரு அப்பிரதிம பிரபாவத்தில் இதில் ஒன்றும்
நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு கூடலூர் கோவிலில் கூடலூர் சன்னதி பக்கத்தில் ராமானுஜபுரத்தில் அவர் சாலக்கிராம உடை நெஞ்சேன்ற அந்த 10 வகை கதையும் பரியும் அந்த பாசனத்தில் வந்து பாசனம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு 9வது பாசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பாகவதர் ஒரு பெரிய கூடையில் சாலக்கிராமங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சுவாமி முன்னால் வச்சுட்டு சேவிச்சார். சேவிச்சது யார் என்ன விஷயம் கேட்டதும், அடியன் சாலக்கிராம யாத்திரை போயிருந்தேன், இப்படியே வந்தேன் இந்த ஊருக்கு, இங்கே ராமானுஜ கூட இருக்கிறத பார்த்ததும் அதனால் இங்கே வந்து திண்ட சமைச்சேன்னார். அப்போ சுவாமி சொன்னார், சாலக்கிராமம் அடைநெஞ்சே நம்ம சொல்லும் பொழுது அந்த சாலக்கிராமம் ரொம்ப வந்து அடைஞ்சிட்டு எம்பெருமானுடைய கிருபை தான் என்னன்னு ரொம்ப கொண்டாடினார். இப்படி பல அனுபவங்கள் அடியங்களுக்கு. இதெல்லாம் வந்து சுவாமிகிட்ட அடியன் வந்து அவர் குடும்பத்திலே ஒருத்தராக அடியனை அபிமானித்தார். அம்மாங்காருடைய இது வந்து நம்ம சொல்ல சுவாமின்னா சுவாமியும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அம்மாங்காருடைய ஒரு அந்த அந்த அப்பிரதிமமான அந்த பிரேமை இருக்கே, அது யாராலையும் வாயால் வர்ணிக்க முடியாது. அது மனசு ஒன்று அறியும். ஸோ அதை பற்றியும் அடியன் இது பண்ணி அடியனுடைய ரொம்ப நேரத்தை அருமை கருதி அடியன் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நான் தன் யோசித்து ஆழ்வார் பெருமானார் அடுத்தது ஸ்ரீவைஷ்ணவ ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரிய சுவாமியுடைய திருக்குமாரன் ஸ்ரீவைஷ்ணவ ஸ்ரீ வாசு. ஸ்ரீவைஷ்ணவ ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரியா சுவாமின்னு சொன்னவொடனே எல்லாரும் நல்லது வர வேண்டியது பாஞ்சஜன்யம் பத்திரிகை. அதில் தானே எழுதிய தன் சேர்ந்த மாதிரி அவர் தன்னுடைய சரித்திரத்தை பூரா எழுதியிருக்கார். அவ்வளவு அழகாக அந்த காலத்து நிகழ்வுகளை எல்லாம் சொல்லியிருந்தார். அதே மாதிரி கோவிலூர் புஸ்தகம் எழுதியிருந்தார். ராமானுஜர் 1000 பல வால்யூம்ஸ் போட்டார். அவ்வளவு பல புஸ்தகங்கள் எழுதினவர். பத்திரிகையை பதிப்புத்துறையில் தனக்கு ஒரு முத்திரை பதித்தவர். அண்ணாருடைய குமாரனை எழுதியிருக்கார். அவர் தன்னுடைய அனுபவங்களை சொல்லுவார். மணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே ஸ்மரம். இந்த வார்த்தைகளை நாம் தினந்தோறும் சொல்கிறோம். சுவாமி அரங்கராஜன் சுவாமி இந்த வார்த்தைகளுக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுத்துருக்காரு. எப்படின்னா, காரைக்கருணை ராமானுசன் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு, அது எம்பெருமானார். மண்ணுமகள் மணவாள மாமுனிவன் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார், அது மணவாள மாமுனிகள். நம்பிள்ளை உரைத்திறன் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். நம்பிள்ளை தான் ஈட்டுக்கு ஈடு 36,000 படி, திருவாய்மொழியோட வியாக்கியானமான ஈடு 36,000 படி எழுதினார். ஆக மொத்தம் அதுலேயும் திருவாய்மொழிக்கு சம்மந்தம் உண்டு. இதுபோல் நம்ம அரங்கராஜன் சுவாமிக்கும் பிள்ளைங்கிற வார்த்தைக்கும் நிறையா சம்மந்தம் உண்டு. நம்பிள்ளை உரைத்திறன் எழுதியிருக்காரா, அதே மாதிரி கொடிக்குளத்தில் பிள்ளைலோகாச்சாரியார் திருவரசை ஸ்தாபிச்சிருக்காரா, கொந்தகைங்கிற குந்தி நகரத்தில் திருவாய்மொழி பிள்ளையோட சன்னதியும் சம்பிரோஷணம் பண்ணியிருக்காரா. ஆக மொத்தம் 3 பிள்ளைகளோட சம்பந்தம். அதனால் அவள் ஆச்சாரியன் திருமாளிகையில் நம் பிள்ளை என்று கொண்டாடுவான். நல்ல ஆச்சாரியன் உகந்த சிஷ்யராக இருப்பார். இன்னொன்று இங்கிலீஷில் நீங்களாம் பார்த்துருப்பேன். ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர், ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. இந்த ரேமோண்டில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், த கம்ப்ளீட் மேன் அப்படின்னு. அது மாதிரி அரங்கராஜன் சுவாமி வந்து ஒரு மல்டி ஃபேசட்டட், மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி. எப்படின்னா, ஒரு ஆத்தர், அப்புறம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்காலர், அது தவிர காலேஜ் ப்ரொஃபஸர். இது போக ததியாராதனம் பண்ணியிருக்கார். திருக்கோட்டியூரில் 30 வருஷம் ததியாராதனம் பண்ணியிருக்கார். இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. அப்புறம் பிள்ளைலோகாச்சாரியார் 800வது ஆண்டு விழாக்க ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகள்லாம் ஸ்தாபித்தார். அப்புறம் பிள்ளைலோகாச்சாரியார் திருவரசை ஸ்தாபிச்சிருக்கார். இது போக ரேடியோ, இப்போல்லாம் தான் டிவி யூடியூப் இதெல்லாம் ஃபேமஸ். 35 வருஷம் முன்னாடி ரேடியோ மட்டும்தான் உண்டு. அப்போ நிறைய வானொலி பேச்சுகளும் கொடுத்துருக்கார். ஸோ அந்த மீடியாலேயும் இருந்திருக்கார். அப்புறம் யூடியூப்லேயே இப்போ உபன்யாசம், அவர் பண்ணுற உபன்யாசம்லாம் நம்ம கேட்க முடியுது. அப்புறம் இது இந்த டிவி சீரியல் இருந்தது, ராமானுஜர் தனுஷ் எடுத்தார், கலைஞர் டிவியில் வந்தது இல்லையா, அதுக்கும் அவர் தான் அட்வைசர். அந்த தனுஷ் வந்து வாரம் அடையாரில் போய் அவர்கிட்ட டிப்ஸு கேட்டுன்னு வருவார். ஆனால் சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டார். அரங்கராஜ சுவாமி எல்லாம் கரெக்டாக சொல்லுவார். சம்பிரதாயப்படி இந்த மாதிரி முன்கொடுமை இருக்கணும், பின்கொடுமை இருக்கணும். அப்புறம் இந்த இது விதவைகளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அவள் இந்த மொட்டை அடித்து ஒரு மாதிரி புடவை கட்டி விட்டுப்பான், அந்த மாதிரிலாம் கிடையாது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை இவர் சொல்லியிருக்கார். ஆனால் அவன் கேட்கறதில்ல, ஏன்னா அவன் வந்து மாஸ் மீடியா அப்பீலுங்கிறதுனால அப்படி போயிட்டான். அது மாதிரி அவர் வந்து ஒரு கம்ப்ளீட் மேன். இன்னொன்று, இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை அப்படி எனக்கு பேசி பழக்கம் இல்லை. நான் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து பேசலான்னு எனக்கு முன்னாடி வந்த பெரியவாள்லாம் பேசிட்டு போயிட்டா. ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அடியே.
திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பாகவதோத்தமர் கைங்கரிய செல்வர் சுவாமிகிட்ட வந்து ரகசிய கிரந்தங்கள்லாம் அன்வயிச்சார், அதிகரித்தார் அவர். அதுக்கப்புறம் அவர் சொன்னபடியே கைங்கரியங்களில் ஈடுபட்டு பல பல ஊர்களில் சம்பரோட்சணங்களுக்கெல்லாம் கூட ஏற்பாடு பண்ணியிருக்கார். அழகருக்கு ஈடுபாடு பண்ணார். அழகர் கோயில் ரத்தபத கைங்கரியத்துக்கு மாதம் வந்து பண்ணிட்டு இருக்கார். கைங்கரியமே பிரதானம், அதுதான் ஒருத்தருக்கு உஜீவனத்தை கொடுக்கும்போது நன்றாக தெரிந்து வந்து அதை அந்த நடைமுறைப்படுத்தி கொண்டு பாகவதோத்தமர் தலை சேர்ந்தவர். அவரை பணிவன்புடன் பேசுமாறு அழைக்கின்றோம். அம்மாள் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். உச்சிகே சுவாதி சஞ்சாதம் புத்தூராக்கிய மகாபுரே ஸ்ரீ வைஷ்ணவானாம் சிங்கம் தம் கிருஷ்ணம் வந்தே புரஷிகம். ஸ்ரீ ரங்காச்சாரிய சுவாமி திருவடிகளே சரணம். அரங்கராஜன் சுவாமி திருவடிகளே சரணம். அடியேன் வந்து புத்தூர் சுவாமி திருவடிகளில் 1999 சுவாமி திருவடிகளில் கைங்கரியம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது சுவாமி சொல்ல அடியன் எழுதக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சிது. ஏன்னா புத்தூர் சுவாமி எப்பேற்பட்டவர்னு சொல்ல தேவையில்லை. அவர் சாட்சாத் அவர் அவதார விசேஷம் சுடராழ்வானுடைய திரு வம்சமாக எழுந்தவர்கள் இருந்தார். அவர் திருவடிகளில் அடியனுக்கு ஒரு எம்பெருமானுடைய கிருபையால் ஒரு சம்பந்தம் ஏற்பட்டு அவர் திருவடிகளில் இருந்து அடியேன் வந்து கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு லெட்டர் வரும், அந்த ஒரு கவரில் வரும். அதில் பார்த்தா விஷ்ணு சித்த விஜயம் ஸ்ரீராமாயண நிர்ணயம் சுவாமி வந்து எழுதி அனுப்புவார். அதை வந்து சுவாமி சொல்ல அதை அடியன் வந்து ப்ரூஃப் எல்லாம் கரெக்ஷன் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சி 99 அதுக்கப்புறம் புத்தூர் சுவாமி திருவடிகளில் அடியன் வந்து நிறைய அர்த்த விசேஷங்கள்ல எல்லாம் அதிகரிக்கக்கூடிய பாக்கியத்தை எம்பெருமான் கொடுத்துருந்தார். அதெல்லாம் அதிகரித்தேன். அப்படி அதிகரித்தாலும் அடியனுக்கு வரியடைவே காலக்ஷேபங்களை கேட்க வேணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் சுவாமி திருவடிகளில் அடியன் கேட்டேன். அப்போ சுவாமி ரொம்ப விருத்தராக இருந்தபடியாலையும் வரியடையவே காலக்ஷேபங்கள் வந்து நமக்கு சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பில்லை. அதனால் நமக்கு ரொம்ப அபிமானமான ஒருத்தர் மதுரையில் இருக்கார். அவர் அரங்கராஜன் சுவாமி இருக்கார், கலையிலங்கு மொழியாளர் சுவாமி அரங்கராஜன் சுவாமி இருக்கார். அவர்கிட்ட நீ காலக்ஷேபம் கேளுன்னு சொல்லி சுவாமி அடியனுக்காக புருஷகாரம் பண்ண அடியன் 2006 சுவாமி திருவடிகளில் வந்து ஆசிரியத்தேன். அடியனுக்கு காலக்ஷேபங்கள் ரொம்ப ஆச்சரியமாக சாதித்தார். அதாவது சுவாமியினுடைய அந்த நடை அழகு, அதை வந்து ஒவ்வொரு சில இதை கேட்டவங்களுக்கே ஒவ்வொரு ஆச்சரியமாக இருக்கும். அதாவது 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கேட்டவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அடியனுக்கு 2006, 2007 2 வருஷம் மத்தியானம் 2 மணிக்கு போவேன். 5 மணி நேரம் அடியன் ஒருத்தனுக்காகவே 5 மணி நேரம் 2 வருஷ காலம் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் காலக்ஷேபம் சாதித்தார் அடியன் ஒருத்தனுக்காகவே. அவ்வளோ அர்த்த விசேஷங்களை கொட்டுவார். அப்படியே பெருமழை பொழிந்தார் போல இருக்கும். அதில் 4 மணி நேரம் சம்பிரதாய மோட்சப்படி காலக்ஷேபமாக இருந்தால் 1 மணி நேரம் நம்ம திருமாலிருஞ்சோலை சுந்தரராஜனை பற்றி இருக்கும். 1 மணி நேரம் தினமும் சுந்தரராஜனை பற்றி சொல்லி 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 எங்களுக்கெல்லாம் சுந்தரராஜன் மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாட்டை உண்டாக்கினார். அப்படி உண்டாக்கினதோடு அன்றி கைங்கரியத்தில் ருச்சியை உண்டாக்கினார். கைங்கரியங்கிறது எப்படி, காலக்ஷேபங்கிறது எப்படி சொல்லணும், முதல்ல சாதாரண கிராம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம சம்பிரதாய அர்த்தங்களை வந்து காலக்ஷேபங்களை இந்த சம்பிரதாய அர்த்தங்களை எல்லாம் நம்ம கடைமடையில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். பிரச்சாரம் தான் நம்ம சம்பிரதாயத்தினுடைய ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்வார். ஏன்னா நிறைய திவ்யதேசங்கள்லாம் வந்து தங்கங்களை கொண்டு போய் கொட்டுறதை காட்டிலும் வந்து பிரச்சாரத்துக்கு வந்து செலவு பண்ணணும்னு சொல்வார். ஏன்னா இஸ்கான் வந்து நிறைய பண்ணுறாங்க. இஸ்கான் வந்து சம்பிரதாய பிரச்சார கைங்கரியங்கள் நிறைய பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தலைமுறையினர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். சம்பிரதாய பிரச்சார கைங்கரியத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிரச்சார கைங்கரியத்தில் ரொம்ப சொற்பமாக இருக்காங்க. அதனால் என்ன சொல்வார், சம்பிரதாய அர்த்தங்களை நீ உபதேசிக்கும் பொழுது எதிரில் உட்கார்ந்துறவருக்கு நன்கு புரியும்படியாக சொல்லணும். அதாவது வெறுமனே வந்து மேதா விலாசத்தை காட்டுறதுக்காக வந்து நம்ம உபன்யாசம் பண்ணுறதில்ல, காலக்ஷேபங்கள் சொல்கிறதில்ல. கடைசி நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய மனசில் நீ சொல்லக்கூடிய விஷயம் வந்து போய் சேர்ந்தால் தான் அந்த உபன்யாசத்தினோட வெற்றி அப்படிம்பார். அதனால் அந்த சாதாரண கிராம மக்களுக்கும் பண்ண சொன்னார். அதனால் அந்த பிரச்சாரங்களை பண்ண ஆரம்பித்தேன். இது புத்தூர் சுவாமி திருவடிகள் இருந்த பொழுது புத்தூர் சுவாமிக்கு அடியேன் வந்து காலக்ஷேபம்லாம் முடித்த பொழுது சுவாமி தேவருக்கு குருதட்சணையாக என்ன சமர்ப்பிக்கணும்னு கேட்டேன். அதுக்கு சுவாமி சொன்னார், எனக்கு வந்து 2 விஷயம். ஒன்று, எனக்கு அப்புறம் இந்த பிரஸ் நடந்ததுன்னா யார் நடத்தினாலும் அவருக்கு உறுதுணையாக இரு. இல்லை அப்படின்னா இந்த சம்பிரதாய அர்த்தங்களை எங்கிட்ட கற்றுக்கிட்டதையெல்லாம் சாதாரண கிராம மக்களுக்கு சொல்லி சம்பிரதாய பிரச்சாரம் பண்ண வேணும்னு சொன்னார். அதுதான் புத்தூர் சுவாமியை அடியனுக்கு நியமித்தது.
அந்த கைங்கரியத்தில் அதை மெருகூட்டி அதை சம்பிரதாயத்தை அர்த்தங்களை எப்படி சொல்லணும், மற்ற சாதாரண கிராம மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், கைங்கரியத்தில் ருச்சி எப்படி உண்டாக்கணுங்கிறதையெல்லாம் சுவாமி தான் அடியனுக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 200 பாகவதர்கள் இன்றைக்கி உருவாகியிருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம புத்தூர் சுவாமியையும் அடியனை பெற்ற தாய் வந்து புத்தூர் சுவாமினா வளர்த்த தாய் வந்து நம்ம அரங்கராஜன் சுவாமி தான். அப்படி அடியனை வளர்த்து அடியனை மெருகூட்டி அடியனுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சாதிப்பார். அதில் எப்பொழுதும் சுந்தரராஜன் மேலே அளவற்ற ஈடுபாடு. சுவாமிக்கு சுந்தரராஜன் மேலே இருக்கக்கூடிய ஈடுபாட்டை சொல்லி முடிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு. அதனால் அடியங்களும் வந்து இப்பொழுது எம்பெருமான் சுவாமிக்காகவே தான் அடியங்களுக்கு விசேஷ கடாட்சம் பண்ணுறார். கடாட்சங்கிறது எம்பெருமான் எல்லாத்துக்கும் பண்ணுறான், ஆனால் விசேஷ கடாட்சங்கிறது யாருக்கு பண்ணுறான் அப்படின்னா ஆச்சாரிய சம்பந்தமுடையவர்களுக்கு தான் பண்ணுறான். ஆச்சாரிய அபிமானத்தை பெற்றவங்களுக்கு தான் எம்பெருமான் பண்ணுறான். அப்படி ஆச்சாரிய அபிமானத்தை பெற்றவங்களுக்கு நித்தியப்படி அந்த நந்தவனத்துக்குள்ளார வந்து யாரும் நுழைஞ்சிரு மதுரையில் இருக்கவாளே கூட அந்த நந்தவனத்தை பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா பெரியாழ்வார் சுவாமி சாதிப்பார். பெரியாழ்வார் ஆண்டாளை வந்து திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்த பிற்பாடு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போகலை, திருமாலிருஞ்சோலைக்கு தான் எழுதினார். திருமாலிருஞ்சோலையில் ஆண்டாளை வந்து தானே ஆண்டாளை பிரிஞ்சதால் ஆண்டாள் திருமேனியை பண்ணி பிரதிஷ்டை பண்ணிட்டு அங்கேயே நந்தவனம் கைங்கரியம் பண்ணி அங்கேருந்து திருநாட்டுக்கு எழுதினார். அதனால தான் பெரியாழ்வார் திருவருஷம் அங்கே இருக்குன்னு சொல்ல. அப்படி வந்து அந்த பெரியாழ்வாரை அமைச்ச திருநந்தவனம் நன்கு மெருகூடி அதை வந்து எம்பெருமானுக்கு வந்து திருமாலைகளை சமர்ப்பிக்கணுங்கிற ருச்சியை உண்டாக்கினார். இப்பொழுது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் அடிக்கடி அந்த நந்தவனத்தை பார்த்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வந்து சுவாமியினோட கிருபையால் வந்து திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் எங்களுக்கு வழங்கியிருக்கான். அதனால் சுவாமி சாதித்த அர்த்தங்கள் விசேஷங்கள்லாம் அந்த மதுரையில் இருந்த 2 வருஷமும் பொக்கிஷம் பொன்னான காலம். அப்பேற்பட்ட ரசரசமான அனுபவங்களை கொட்டி தீர்த்திருக்கார். அதனால் தினமும் 5 வருஷம் 2 வருஷம் கேட்ட பொழுது 5 மணி நேரம் காலசேபம் கேட்டால் அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஒரு ஆனந்தம், அவ்வளோ ஒரு பேரானந்தம். அப்படிப்பட்ட பாக்கியசாலி அடியனை விட யார் இருக்க முடியாதுன்னு அடியன் கருதுவேன். அந்த அளவுக்கு அர்த்த விசேஷங்களை கொட்டி கொட்டி தீர்த்திருக்கார். அவ்வளோ அற்புதமான அனுபவங்களை கொடுத்துருக்கார். அது அம்மங்கார் வந்து அடியன் வெயிலில் போவேன், அம்மங்கார் அவ்வளோ துடிச்சு போவாங்க. அவங்களே வெயிலில் போனால் போல் அவங்க துடிச்சு போய் அவங்க வந்து அந்த பிரசாதம் சாதிக்கிறதும். இப்போ வந்து அதாவது சீதையை பிரிஞ்ச ராமன் போல தான் அடியனுக்கு சுவாமி தெரியல. ஏன்னா சுவாமியை அம்மங்காரை பிரிஞ்சு சுவாமியை பார்த்ததே இல்லை. ஒவ்வொரு நிமிஷம் காலசேபம் நடக்கிற வரைக்கும் 5 மணி நேரம் அம்மங்கார் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் சுவாமிக்கு என்ன தேவை, எங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட அம்மங்கார், அப்படிப்பட்ட ராமனும் சீத்தையும் போல வந்து எழுந்தொள்ளி இருந்தாங்க. புத்தூர் சுவாமிக்கும் ரங்கராஜன் சுவாமிக்கும் அப்பேற்பட்ட ஒரு சம்பந்தம் உண்டு. அதில் 2 பேர்த்துக்கிட்டையும் காலசேபம் கேட்ட பாக்கியம் அடி எனக்கு பெரிய பாக்கியம். அதனால் எல்லா ஆச்சாரியன் அனுகிரகத்தாலையும் எம்பெருமானார் அனுகிரகத்தாலையும் எங்களுக்கு நிகழ்ந்தது. அதனால் மேலும் மேலும் சுவாமி இன்னும் என்ன நூற்றாண்டு எழுந்தருளியிருந்து எங்களுக்கு கடாட்சம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்களை எல்லாம் கடாட்சம் பண்ணி அவருடைய வித்துக்கள் அவரால் வந்து உருவாகப்பெற்ற ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்களை வந்து சுவாமி கடாட்சம் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறத எங்களுடைய ஆர்வம் எல்லாம். அதனால் சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு 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 பல்லாண்டு. அடுத்தது அடையார் காலக்ஷேப குரூப்பில் இருந்து சுவாமிகிட்ட காலக்ஷேபம் கேட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பட்டம் பெறுவதற்காக சுவாமிகிட்ட நிறைய அறிவுரைகள்லாம் பெற்று தேர்ந்து அவள் வந்து அடிக்கடி சுவாமியோட பார்த்துக்கே போய் பல அர்த்தங்களை கேட்டு அறிந்த டாக்டர் கலைவாணி அவர்களை பேச அழைக்கிறேன். நமஸ்காரம் அனைவருக்கும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. நாம் எல்லோரும் இன்னைக்கு மதுரை சுவாமி கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இதை கருதுகிறோம். ஸோ மதுரை சுவாமியை அவருடைய அம்மா இப்போ ஆக்சுவலி நீங்கள்லாம் பேசுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஆனால் அடியன் பேசுவதற்கு சுவாமி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். ஏன்னா உங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய இந்த பயாலஜிக்கலாக பிரெயின் ஆகட்டும் ஆர் ஃபிலசாஃபிக்கலாக சொல்லக்கூடிய தர்மபூத ஞானமாகட்டும் இன்பில்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் அடியனை பொறுத்த மட்டும் எல்லாமே ஒரு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டாக ஒரு 6 அடி உயரத்தில் மதுரை சுவாமியோடைய ஒரு திருவுருவத்தில் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு இந்த பேசணும்னு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த போது ஜெயந்தி அக்கா இது ஒரு சர்ப்ரைஸ்ன்னு விட்டான். ஸோ எனக்கு வந்து சுவாமி கிட்ட போய் பாயிண்ட்ஸை கேட்கறதுக்கு பிளாக் ஆகிடுது. ஆனால் அவருக்கு தெரிஞ்சுடுது அடியன் ஆல்சோ கோயிங் டு ஸ்பீக் அப்படின்ட்டு. என்னடா இந்த பொண்ணு வந்து கேட்கவே இல்லையே, இது என்ன பேச போகிறதோ அப்படின்ட்டு லாஸ்ட்டு 10 to 15 டேஸாக
அவரே நிறைய ஃபோனை பண்ணி பாயிண்ட்ஸ் எனக்கு கொடுத்துட்டே இருந்தார். ஓகே, நம்மளுக்கு தேர் எடுத்து 5 மினிட்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதுக்குள்ளே நம்ம முடிச்சிருவோம் அப்படின்னுட்டு முடிவு பண்ணினேன். நான் வந்து எல்லாரும் அவருடைய பரத்வம், அவரோட தமிழ் நாலேஜ், அதை பற்றி எல்லாம் கான்ட்ரிபியூஷன் அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் அடியேன் வந்து ஒரு சௌலபியம், அவர் எவ்வளோ அப்ரோச்சபிள் அப்படிங்கிறது. ஏன்னா லாஸ்ட் 10 இயர்ஸாக அவருடைய அகத்துக்கு திருமாளிகைக்கு நான் போயின்னு இருக்கேன். 2016 எம்ஃபில் செய்தச்சு அவர் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்தார், ஈடு திருவாய்மொழி. அப்போ தான் முதல்ல அவரை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன், இம்ப்ரெஸ் ஆனேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, என்னடா இது அடையாறில் நம்ம புதுசை பக்கத்தில் இவ்வளோ பெரிய ஒரு சிரேஷ்டர் இருக்காரு அப்படின்ட்டு அன்னைக்கு விக்ரமாதித்தனுடைய ஒரு முதுகில் ஏறிண்ட வேதாளம் மாதிரி அவரை பிடிச்சுட்டேன். ஒரு 10 வருஷமாக அவருடைய ஒரு திருவடி சம்பந்தத்தோட எம்ஃபில் பிஹெச்டி மொத்த ஞானமும், அது தமிழாகட்டும், அந்த தீசிஸ் எப்படி உருவாகணும்ன்ட்டு பல தடவை அவருடைய இல்லத்துக்கு வித் நோட்டீஸ் வித்தவுட் நோட்டீஸ் போயிருக்கேன். முகம் சொல்லிக்காம, எஸ்பெஷலி மாமி வாடி போந்தேன்னு தான் கூப்பிடுவா. எவ்ரி டைம் சுவாமி எனக்கு நிறைய சாதிக்கிறச்சே பின்னாடியிலேருந்து மாமி விசாரிச்சுட்டே இருப்பா எங்காத்து மனுஷாலெல்லாம். ஸோ நீ கொஞ்சம் இருமா அப்படின்னுட்டு சுவாமி அவ்வளோ ஒரு என்கிட்ட ஒரு பிரியத்தோட ஒரு வாத்சல்யத்தோட இன்னி வரைக்கும் என்னை வழி நடத்தி போயின்னு இருக்கார். இப்போ யூனிவர்சிட்டியில் நான் சேர்ந்தனோலையும் அதில் 1% வளர்த்ததனால் பயன்பெற்றேன் என்று மடக்கிலேயே கைகூப்பி வணங்கினாலே அப்படின்ட்டு 1% ஒரு பிஹெச்டி, 99% ஒரு எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம்னா சுவாமியோடைய ஒரு அறிமுகம் கிடைச்சது தான். அண்ட் அவரை பற்றி நான் தெரிந்து கொண்ட, எனக்கு தெரிந்த என்னுடைய மதுரை சுவாமி அப்படின்ட்டு அவருடைய அம்மா குணசீலத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அவரும் அவருடைய அண்ணன் அவரும் 2 பேரும் அவதாரம். மாமியோட கனவுல அந்த பெருமாள் ரெட்டை கிளுகிழுப்பை காமிச்சு கொடுத்துருக்கார். ஸோ அவள் 2 பேரும் அதுக்கப்புறம் தான் பிறந்தா. சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட்டு திருமாலை. அவாத்து கோஷ்டியில் ஃபஸ்ட்டு திருமாலை தான் சாதிப்பா. அண்ட் திருமாலை தான் ஃபஸ்ட்டு பைஹார்ட் பண்ணின ஒரு அருளி செயல். அண்ட் பிட்வீன் மாமி சொல்கிறச்சே சுவாமி வந்து மாமி ஆண்டாளுன்னு கூப்பிடுவார். சுவாமியோட அப்பா தான் ஆண்டாள் அப்படின்னுட்டு கூப்பிடுவார். இதெல்லாம் அவர் ரீசெண்டாக எனக்கு இன்புட்ஸ் போட்டு வச்சார், எதையாவது போய் பேசு அப்படின்னுட்டு. அண்டு அர்ச்சையில் அவருக்கு பிடிச்சது திருமாலிருஞ்சோலை. அண்ட் அவதாரத்தில் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு ராமர். அதுவும் திருமலையில் இருக்கக்கூடிய அந்த ராமாவதாரத்தில் அந்த ராமர் கொஞ்சம் மேலே பார்த்துன்னு விபீஷணனை கடாட்சம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீ மேலே இருப்பார் ராமருடைய பார்வை, அதை பார்த்துருக்கியா அப்படின்ட்டு கேட்பார். எம்ஏவி சுவாமி சொன்ன மாதிரி ரிசர்ச்சுக்கு ஒரு உருவகம், ஒரு பர்சானிஃபிகேஷன் கொடுக்கணுன்னா அது நம்ம சுவாமி தான். இப்போ வந்து ராமர்கிட்ட அனுமன் வந்து லக்ஷ்மணர்கிட்ட கேட்குறார் கிஷ்கிந்தா காண்டத்தில், நீ அவர் என்னவா நினைக்கிற, அவர் உன்னை என்னவா நினைக்கிறார் அப்படின்னா, நான் வந்து அவர் வந்து என்னை தம்பியாக நினைக்கிறார், நான் அவருடைய ஒரு தாசனாக நினைக்கிறேன்பார். ஸோ சுவாமி கிட்ட போய் கேட்டால் நான் எப்படின்னா அவருக்கு ஒன் ஆஃப் த சிஷ்யை. ஆனால் எனக்கு அவர் என்னன்னா ஃப்ரெண்ட், ஃபிலாசபர், கைடு அண்ட் வயதான ஒரு நண்பர், எனக்கு ஒரு பெரிய தகப்பனார், என்னுடைய தர்மபூத ஞானம் ஆர் என பிரெயின் எவ்ரிதிங் அடியனுக்கு ஒரு சுவாமி தான். அவருக்கு திருக்குறளில் ரொம்ப ஈடுபாடு. அது இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட இப்போ இருக்கிற காலக்ஷேபங்கள்லையும் அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது அவருடைய ஒரு எண்ணம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் 5 மணிக்கு போனீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டுன்னு இருப்பேன். கரெக்டாக அந்த டயத்தில் போனீங்கன்னா சித்ரா மேடமை பற்றி சொல்லணும். மாமி இருக்கிறச்சு எனக்கு என்ன ரிசப்ஷன் கொடுத்தாலோ அதே மாதிரி சித்ரா மேடம் ஸோ ப்ளசண்ட்டாக 5 o'clock சுவாமிக்கு ஒரு பெரிய டம்ளரில் ஹார்லிக்ஸ் வரும், கூடவே எனக்கு ஒரு பாதாம் பால் நான் கேட்காமலே வந்துடும். ஸோ சித்ரா மேடம் அவ்வளோ ஒரு சௌலபியமாக 2 பேர், அவளுக்கும் 2 பொண்ணு எனக்கும் 2 பொண்ணு, சம்திங் இன் காமன். அதனால் பொண்களோட ஹெல்த்தை பற்றி பேசுவோம், ஜாபை பற்றி பேசுவோம். நன்னா என்னை ரிசீவ் பண்ணுவாள். ஐ டோன்ட் மிஸ் மாமி அட் ஆல். அண்ட் அவருக்கு திருவல்லிக்கேணினாலே அந்த அருளி செயல் கோஷ்டி அவரோட ஃபேவரட்ஸ்லாம் ஐ எம் ஷேரிங் வித் யூ. அண்ட் பிட்வீன் சீதை அண்ட் திரௌபதி அப்படின்னு பார்த்தா லஜ்ஜையை விட்டாலே அப்படின்ட்டு திரௌபதியை பற்றி சொல்லிச்சே ரொம்ப மெல்ட் ஆகிடுவார், மோர் தேன் சீதை. பிட்வீன் பரகால நாயகி அண்ட் பராங்குஷ நாயகின்னு பார்த்தா பரகால நாயகி தான். ஏன்னா அணியாளி புகுவர்களோ அவள் எங்கே போனானே தெரியலையே அப்படின்னுட்டு, ஏன்னா பராங்குஷ நாயகி நம்மால் வராடு தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரேன்னு சொல்லிடுறா. ஆனால் பரகால நாயகி எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு வருத்தம். ஆனால் அந்த 2 வருத்தத்தை விட விஷ்ணு சித்த நாயகி மேலே தான் அவருக்கு ரொம்ப வருத்தம். பெரியாழ்வார் அவரை யாரும் பார்க்க மாட்டேங்கிறோம். அவர் தான் வந்து ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் போற்றும் புகழால் திருமகள் போல் வளர்த்தேன்னு சொல்கிறாரு. இந்த யசோதை என்னுடைய பெண்ணை நன்னா நடத்துவாளா, தானே வலியை வந்து கல்யாணம் பண்ணிட்டவளாச்சே நன்னா நடத்துவாளா அப்படின்ட்டு விஷ்ணு சித்த நாயகிக்கு தான் ரொம்ப கவலை இருக்கும் அப்படின்னு சொல்வார். அண்ட் இப்போ சுவாமி சொன்ன மாதிரி ரிசர்ச்சை பற்றி அவரை பற்றி சொல்லணும்னா, அந்த நீர் நிமதி என்றிவை பாசுரம்
அந்த பாசுரத்தில் 2 மரங்கள் ஒட்டி இருந்தால் நம்மள ஈட்டில் வரும். அதில் ஒரு மரத்தில் துளையிட்டுட்டு பெருங்காயத்தை போட்டு வச்சா நாளடைவில் அந்த மரம் பட்டு போகும் அப்படின்னு வரும் இல்லையா? ரிசர்ச் சுவாமி, நடமாடும் ரிசர்ச். இவர் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு போய் அதை எக்ஸாமின் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கார். ஒட்டின்னு இருக்கிற மரத்தோட அந்த ஜாயினிங் பிளேஸை ஓட்டை போட்டு பெருங்காயத்தெல்லாம் போட்டு இந்த மாதிரி இவரால் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது இவர் மட்டும்தான் பண்ண முடியும். நோ ஒன் எல்ஸ் கேன் டூ தட். அண்ட் ஆண்டாளுடைய ஒரு பாசுரத்தில் மாறி மலை முழஞ்சி, அதில் வந்து சிங்கத்துடைய உடம்பு வந்து மென்மையாக இருக்கும், வாசனையாக இருக்கும்ன்றான். ஆனால் சிங்கமும் ஒரு அசைவம் சாப்பிடக்கூடிய ஒரு காட்டு மிருகம். மதுரையில் இருக்கச்சு சர்க்கஸ்க்கு போய் கேர்டேக்கர்கிட்ட பர்மிஷனோட அங்கே போய் அந்த சிங்கத்தை மதியானம் 2 மணிக்கு தொட்டு பார்த்துட்டு வந்திருக்காரு. அவ்வளோ ஒரு ரிசர்ச். அதே போல் இப்போ ஸ்தபதியை பற்றி சொன்னாலும் அப்போ அந்த விக்கிரகத்தோடைய அமைப்புப்படி யஜ்ஞோபவீதம் அந்த காலத்தில் பெண்களுக்கு உண்டு. ஸோ இப்போ மூலவர் விக்கிரகத்தில் தாயாருக்கு யஜ்ஞோபவீதம் உண்டு அப்படிங்கிறத இவர் நேராக போய் பார்த்துருக்கார். அண்ட் பெருமாளுடைய யஜ்ஞோபவீதத்தில் ஒரு இழை விட்டு போயிருக்கும். ஏன்னா மது கைடவரோட ஒரு சண்டை போடுறச்சே அறந்து தான். இவ்வளோ இன்ஃபர்மேஷனையும் இவர் லேட்டஸ்ட்டாக எனக்கு சொன்னார். எதையாவது போய் அங்கே பேசு, அது ஒப்பேத்து அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இவர் எப்போ பேசுறச்சுமே தமிழ், பியூர் தமிழை தான் பேசுவார். அண்ணாவை கூட அட்ரஸ் பண்ணுச்சே திருக்குமாரர் அப்படின்னு சொல்வார். ஜெயந்தி அக்காவை சொல்லிச்சு அவளுக்கு எல்லாம் தெரியும். அவர் வந்து முனைவர் டாக்டர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். சுவாமிக்கு பர்சனல் MBBS, FRCS, FRCP எல்லாமே ஜெயந்தி அக்கா. கோல்டு வந்ததுன்னா ஜெயந்தி அக்காவுக்கு ஒரு ஃபோனை பண்ணால் அவள் ஒரு முத்திரை சொன்னால் சரியாக போயிடுது, அவள் ஒரு கைவேதின்னு சொன்னால் சரியாக போயிடுதுன்னுவார். எங்கக்கா எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எங்களுக்கு எந்த மருந்தும் வேலை பண்ண மாட்டேங்குதுன்னு நினச்சிப்பேன். சுவாமிக்கு ஜெயந்தி அக்காவோட அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை. அண்ணா வந்து அவர் வந்து பிள்ளைங்கிறது கூட சுவாமிக்கு அவரே ஒரு சிஷ்யராட்டம் தான். அவர் ஆற்றுல இருந்தால் சுவாமியோட தட்டை அவர் தான் அலம்புறார். இதெல்லாம் கிளாஸ் காலக்ஷேபம் போது கண்ணு பார்த்து கொடுத்து அவர் ஓப்பன் வீடாக வச்சுருந்தா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அவர் பண்ணுறதெல்லாம் கண்ணில் படுறது. அவர் தான் வந்து தட்டை அலம்புவார். அந்த அளவுக்கு அவர் பிள்ளை சுவாமி கிட்ட அவ்வளோ ஒரு வாத்சல்யம். அப்பா தானே இன்னும் நன்னா இருக்கார். நான் சொல்கிறது எப்பயோ பார்த்தது. கொம்பெல்லாம் இப்போ இப்போ தான் ஒரு less than 6 monthsக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் இன்னும் 100 வயசுக்கு நன்னா இருக்கணும். தச்சுன்னா நான் என்னையே தொட்டுக்கிறேன். ஸோ நன்னா இருக்குன்னா நம்ம இதே மாதிரி நம்ம 100வது திருவிழாவும் நன்னா கொண்டாடணும்ட்டு மணவாள மாமனிகளை இன்னும் முடிக்கலை, பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் ஆரம்பிச்சு அண்ட் அவர் சொல்லுவார், என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் புஸ்தகம் இந்த ரூமில் ஒரு 200 இருக்குது, அந்த ரூமில் ஒரு 500 இருக்குது எல்லாம் என் பிள்ளைக்கு அவர் பின்னாடி வருவார். அவருக்கு நிறைய எல்லாமே அனுபவிச்சிருக்கார். ஜெயந்திக்கு ஆல்ரெடி அந்த ஃபார்மில் வந்துட்டா. திருவல்லிக்கேணியில் அவருக்குன்னு ஒரு இது இருக்குது. ஸோ சுவாமிக்கு அந்த ஃபேவரட் அதெல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையோ. அதுக்கப்புறம் அவரோட அடியாரில் எங்களோட காலக்ஷேபம் நடக்கிறச்சு அது ஒரு கோல்டன் பீரியடாக இருந்தது. கரெக்டாக டைமுக்கு ஆரம்பிப்பார், டைமுக்கு முடிப்பார். பூமா மாமி சொன்ன மாதிரி அந்த சாஃப்ட் ஆஞ்சநேயரை பார்த்து ராமர் சொல்கிறாரோ இல்லையோ லக்ஷ்மணர்கிட்ட, மெதுவாக பேசு லக்ஷ்மணா, இவன் வந்து எல்லா வேதத்தையும் படிச்சிருக்கான், நீ எதையாவது பேசி நம்ம மானத்தை வாங்கிடாதேன்னு சொல்கிறாரோ இல்லையோ. சுவாமி கிட்ட அந்த குணத்தை பார்க்கலாம். அவருடைய ஒரு காலக்ஷேபம் ஸ்பீச்சில் அந்த வார்த்தையை தேட மாட்டார், மேட்டரை தேட மாட்டார், கவலை பாயாது, வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாம் அந்த பிட்ச் எல்லாம் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பார். அவர் சொல்ல வந்ததை கரெக்டாக ஆரம்பிப்பார், கரெக்டாக சொல்லுவார். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு திருமேனி முழுக்கவே அந்த ரிசர்ச்சும் அந்த ஞானமும் இருக்கும். அண்ட் அடியேனை பர்சனலாக எந்த ரொம்பனா அண்ணாவை கூட அவர் திருக்குமாரன்னு சொல்வார். என்னோட மாமனார் மாமியார் 2 பேருமே கொரோனாவில் 3 நாளே போயிட்டா. அதுக்கப்புறம் எங்கள் ஆத்துக்காரர் யாருமே ஏகவச்சனத்தில் கூட்டிருக்க மாட்டா. சுவாமி தான் ராஜா எப்படி இருக்கான், நன்னா இருக்கானா, உன்னை நன்னா பார்த்துக்கிறானா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஒரு பர்சனலைஸ்டாக என்னை என்கொயர் பண்ணுவார். எங்கள் ஆற்றுல இருக்கிற ஒரு பீப்புளை பற்றியும் அவளுக்கு என்ன விஷயமோ அது சம்மந்தமாக நன்னா கேட்டு மாமியை இப்போ ரொம்ப ஸ்மரிக்கிறார். மாமி இது பண்ணுவா, மாமி தான் எனக்கு நிறைய பண்ணியிருக்கா. அந்த 13 தடவை கேரளாவுக்கு திவ்ய தேசம் போன போது கூட அது ஒரு கமர்ஷியலாகவே நாங்கள் பண்ணலை, மாமி பெண்கள்லாம் வருவா அப்படின்ட்டு மாமியை எவ்ரி டைம் கூட போயிருக்கா. இந்த மாதிரி மாமியோடைய ஒரு கான்ட்ரிபியூஷனால தான் இவர் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு ரீச்சை அச்சீவ் பண்ணியிருக்கார். அண்டு எப்பயுமே ஒரு ஸ்டால்வாட்ஸோட ஒரு சென்னைக்கு வர வேண்டியது PBS சுவாமி அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் GR எல்லாருமே அவருக்கு வந்து யாரை கேட்டாலும் ரொம்ப நெருக்கம். கோவிலில் மதுரையிலையும் அவருடைய தான் அந்த கைஷிக புராணமாகட்டும், கஜேந்திர மோட்ச படனம் எல்லாம் அவருக்கு தான் இருந்திருக்கு. இன்றைக்கி ஜெயந்தி அக்கா ஸ்ரீதரனவை இவ்வளோ பெரிய ஒரு வெரி குட் சிட்டிசனாக வளர்த்துருக்கா. மாமி தான் அதுக்கு முழு முதற் காரணம். சுவாமிக்கும் ஒரு பெரிய பேக் போனாக இருந்திருக்கா. நாம் எல்லாரும் இந்த தினத்தில் சுவாமியை நினைக்கிறச்சு ஈக்குவலண்ட்டாக சுவாமியை உருவாக்கிய இந்த அளவுக்கு வச்சிருக்கிற மாமிக்கு நம்மளுடைய கிருதஜ்ஞதை தெரிவிச்சுக்கணும். சுவாமி இன்னும் நிறைய வருஷம் நன்னா இருந்துட்டு அடையாரில் திரும்பி எங்களுக்குலாம் நிறைய உபதேசம் பண்ணணும். மாமனிகள் திருவடியில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.